நம்மளை ஒன்றாக கூட்டி இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்துக்கு ஆரம்பமாக நம்மதியில் திருச்சியிலிருந்து வந்திருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். கெருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உண்மை எங்கள் நேசம் பிரேசு கிறிஸ்துவமாய் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் இதுகாருடைய பிள்ளைகளை உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய பரிசுத்தாவுடைய வல்லம் எதையுமாய் தந்து கடந்த நாட்கள் முழுவதும் தேவரீர் நீர் எங்களை போக்குவரை ஆசீர்வித்து இம்மட்டுமாக நல்ல உடல் பலத்தோடும் சுகத்தோடும் நீர் விளையாடுத்தி விசேஷமாக தேவரீர் இதோ இந்த காஞ்சிபுரத்திலே இதோ உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காஞ்சிபுரத்திலிருந்து சகோதர சகோதரிகளாக நீர் அவர்கள் அழைத்து உம்முடைய நாமத்தை உம்முடைய சத்திய வேதத்தில் இருக்கிற மதத்துவங்களை ஒவ்வொன்றாய் வார வாரம் தேவரை நீர் தெரிவித்து வந்திருக்கிறீர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கின்ற உம்முடைய போதனையிலிருந்து தேவரீர் வாரம் வாரம் தேவரீர் பொய்யான ஒரு சத்தியத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து உம்முடைய உண்மையான சத்தியத்தில் நீரை கொண்டு சேர்த்த கிருபைக்காக நடத்துகிறோம். சித்தமாக இந்த நாளிலும் கூட தேவரீர் பேசப்போகும் தாசரை நீர்தாமை மறைத்து இந்த நாளிலும் கூட தேவரீர் அவர் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியத்தை நாங்கள் கேட்டு நாங்கள் மாத்திரமல்ல தேவரீர் இன்னும் அநேகரை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக உங்களுடைய பரிசுத்தாவியை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தந்து இன்னும் மறு நாட்களை இன்னும் அவர் அநேகரை அழைத்து வந்து உங்களுடைய மெய்யான சத்தியத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய சமூகத்தில் வந்து சேர கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் எங்கள் நீர் வழிநடத்துகிறீர். மீதியான நேரம் முழுவதும் உங்களுடைய பாத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்கள் ஆண்டு வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ஏசியாவும் குருவும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு பணியோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்களுடைய ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? ஆமாம், யாருமே மறக்க முடியாத ஒரு பாடம், உங்களோட வாழ்க்கையே மாற்றின ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்டெலாம் கொடுத்துருப்பாங்க, எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு ஆமாம், அது கூட விசுவாசிக்கிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு எத்தனை தேவனுங்க? ஒரே தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவருடைய பேர் என்னங்க? இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவருடைய பேர் இன்னொரு இடத்துல கூட கொடுத்துருக்கோம், போனாடி கூட பார்த்தோம். என்னங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். அவருடைய பேர் பார்த்துருப்போம். நம்ம இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க. OHWH அப்படின்னு போட்டு கூட என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி ஏகோவா தேவன். அதை வந்து ஸ்பெல் பண்ண முடியல, ஹீப்ரூவில் அது போட்டிருப்பாங்க, அதை நம்ம ஸ்பெல் பண்ண முடியல அப்படின்றதுனால அந்த ஒரு வார்த்தையை கூட எப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா நம்மளுடைய ஒன்றான மெய் தேவன் யார் அப்படின்னா நம்மளுடைய பிதாவாகிய ஏகோவா தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து யாருங்க? சத்தமாக சொல்லலானே. அவருடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், ஆமாம், அது வந்து தேவன் கிடையாது, அது ஒரு ஆள் தத்துவம், பர்சனாலிட்டி கிடையாது அப்படின்றதையும் ரொம்ப விவரமாக போனவாட்டி என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் வேதவசன ஆதாரத்தோட. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா ஒன்றான மெய்தேவன் இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் யார் அப்படின்னா அவருடைய குமாரன். பரிசுத்த ஆவி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேவனிடம் இருந்து நம்மளுக்கு வர ஒரு வல்லமை அப்படின்றத ரொம்ப கிளியராக பார்த்தோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி பாடம் முடிஞ்சோன்னு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரதர் வந்திருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுட்ஸ் கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்றதையும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி பாடத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிடலாம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாபெரும் சத்தியத்தை தான் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ தேவன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அதை கூட நம்மளுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஸோ இன்றைய பாடத்தை கூட எடுத்து தரும்படி
வெள்ளூரிலிருந்து வந்திருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்போ ஏற்படுத்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரத்தினுடைய பாடத்தை நம்ம பார்க்கறதுடைய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான பாடத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை இந்த வாரம் நம்ம புரிய வரும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ போன வாரம் நம்ம பார்த்த பாடம் திருத்துவம்ன்றது நம்ம பார்த்தோம். ஸோ ட்ரினிட்டி அப்படின்ற வார்த்தை பைபிள் இருக்கா? நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ எங்கே போய் சர்ச் பண்ணாமே பைபிளில் ட்ரினிட்டி அப்படின்ற வார்த்தை என்ன பண்ண இல்லை, இல்லாத பைபிள்லே இல்லாத ஒரு வார்த்தையை இவ்வளோலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்பிட்டு இருக்கோம். நம்ம ஒரு விசுவாசம் வைக்கிறோம் அப்படின்னா அது எதுதான் ஆதாரம்? பைபிள் இருக்கிற வசனம் தான் ஆதாரம். ஆனால் பைபிள் வசனத்தில் எங்க திருத்துவம் அப்படின்னு இருக்குதான்னு பார்த்தோன்னா இல்லவே இல்லை. அப்போ பைபிள் வசனத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை இன்னை வரைக்கும் நம்ம விசுவாசிச்சு இருக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தவறான விசுவாசம் நம்ம தெரிஞ்சிருக்குது. அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அடிப்படையில் நாம் இதுவரைக்கும் நம்ம விசுவாசித்த அந்த விசுவாசம் சத்திய வசனத்தின் அடிப்படையில் தவறுன்றதை புரிஞ்சுட்டு எது சரியான ஒரு விசுவாசம், யார் பிதா, யார் குமாரன், பரிசுத்தாவினா என்ன, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கணம் மகிமை எப்படிப்பட்டதுன்றதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னா நம்ம முதல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிதாவாகிய தேவன் தான் கடவுள். ஸோ அவருடைய ஒரே பேரான குமாரன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த பூமிக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மனுஷனா வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா மரிச்சார் நாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போடவும் ரொம்ப புரியுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னு நம்ம இந்த ஒரு தொடர் வேத வகுப்புக்கு எந்த வசனத்தை ஆதாரமாக வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஸோ இந்த வசனம் ஏன் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம இந்த பாடத்தை பார்க்குறோன்றதுக்கு போன வாரம் ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக இருந்திருக்கும். ஏன்னா சத்தியத்தை தெரிஞ்சிக்க சத்தியம் நம்மளை என்ன பண்ணுதுங்க, விடுதலையாக்குது. எதிலிருந்து? பொய்யிலிருந்து, அசத்தியத்திலிருந்து, இதில் எல்லாத்திலிருந்துமே உண்மையான சத்தியம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலையாக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்கும் பொருள். மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ransom அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே தமிழில் வேற அர்த்தம் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஈடுபலி அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்கும் பொருள் சொல்லலாம், ஈடுபலின்னு சொல்லலாம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ransom அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த ஒரு மீட்கும் பொருள் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதனோட சரியான அர்த்தம் எப்படி சொல்லலாம்? மீட்கும் பொருள்னா மீட்கும் பொருள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேங்க்ல என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டை அடமானம் வைக்கிறோம். ஒரு கோல்டு அடமானம் வைக்கணும். இப்போ இந்த அடமானம் வைக்கணும்னா வச்ச அந்த கோல்டை என்ன பண்ணணும், மீட்கணும். கரெக்டா இல்லைங்களா? அதை மீட்கணும்னா அதுக்கான ஒரு பொருள் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், மீட்கணும். உதாரணத்துக்கு கோல்டை வந்து சம் அமௌண்ட்டுக்கு நம்ம வச்சிருக்கிறோம், அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கோல்டை மீட்கணும்னா அதுக்குடைய சரியான விலையை கொடுத்தாதான் அந்த பொருள்லாம் ஆகும் நமக்கு நம்ம கையில் வரும். அப்படின்னா அந்த மீட்கும் பொருள், அந்த கோல்டினுடைய மீட்கும் பொருள் எவ்வளோ? உதாரணத்துக்கு 1 லட்சம் வச்சுக்க அந்த கோல்டினுடைய பொருள், அதை அடமானம் வச்சுட்டோம். இப்போ அதை மீட்கணும்னா எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணும், அதுக்குடைய சரியான விலை அந்த 1 லட்சம் கொடுத்தாதான் அந்த பொருளை மீட்க முடியும். அப்போ மீட்கும் பொருளுடைய விலை எது, எவ்வளோ? 1 லட்சம் நம்பர். அந்த மாதிரி ஒரு பொருள் அடமான வைக்கப்பட்ட ஒரு பொருளை மீட்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான விலையை கொடுத்து அதுக்கு ஈக்குவலான விலையை கொடுத்து மீட்கிறதா பார்த்தீங்கன்னா மீட்கும் பொருள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம ஈடுபலி, ஈடுபலி அப்படின்னு நான் பார்க்கறோம். அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி ransom என்ற இந்த ஒரு அர்த்தத்தில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதுக்கு வந்து மரிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை கொடுக்க வந்தார்? மீட்கும் பொருளை கொடுக்க வந்தார். கரெக்டா இல்லைங்களா? மீட்கிறதுக்கு வந்தார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சார் இல்லையா இந்த உலகத்துல வந்து?
மனுஷனை பிறந்து மரிச்சார் இல்லையா? அவர் மரிச்சு பாவத்தை நிவர்த்தி செஞ்சார் இல்லையா? யார் யாருடைய பாவத்தை நிவர்த்தி செஞ்சார்? எல்லாருடைய பாவத்தையும். அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்க பாவத்தை மட்டுமா? உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் யார் நிவர்த்தி செய்யறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்யறாரு. எந்த வசனத்தின் அடிப்படையில் இதை சொல்றோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மட்டும் இல்லை, யாருடைய பாவத்தை நிவர்த்தி செஞ்சிருக்காரு நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரியாத ஒருத்தர் மற்ற மதத்தில் இருப்பாங்களே, இந்துவோ இல்லை முஸ்லீமோ யாரோ இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும் போது, நம்முடைய ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாங்க, எங்களுடைய ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மட்டும் இல்லை உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, சர்வ லோகத்தினுடைய பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னு சொல்றோம். எதன் அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றோம். என்ன வசனம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய பாவங்களை மட்டும் இல்ல, சர்வ லோகத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கரெக்டா? அப்படின்னா அவர் நம்முடைய பாவத்தை மட்டும் சர்வலோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறார். அப்படின்னா எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற தனி மனுஷர் இந்த பூமியில வந்து மரிச்சு சர்வ லோகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும்? கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நாம் போயிட்டு ஒரு இந்து கிட்ட சொல்றோம், இந்து ஒரு சகோதரர்கிட்ட நம்ம போய் சொல்றோம், எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மட்டும் இல்ல உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்யறார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இப்ப அவர் என்ன கேட்பாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் எந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப அவர் கேட்கிறார், இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செஞ்சிட்டார் அப்படின்னா அவர் எங்க பிறந்தாரு? இந்தியாவில் பிறந்தாரா? இல்லை. அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தாரா? இல்ல. ஆசியா. அதே நேரத்தில் சரி பிறந்தது விடுங்க, இஸ்ரேல் தான் பிறந்தாரு. சரி வாழ்ந்தது எங்க? வாழ்ந்தது எங்க? இஸ்ரேல்ல தான் வாழ்ந்தாரு. கரெக்டா இல்லைங்களா? பிறந்தது இஸ்ரேல்ல, வாழ்ந்தது இஸ்ரேல்ல. சரிங்க, செத்ததான் எங்க? இப்ப அவர் கேட்கிறாரு, எங்க என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறாருன்னு சொன்னீங்க ஆண்டவர், அவர் பிறந்தது எங்க? இஸ்ரேல்ல. சரி வாழ்ந்தது எங்க? இஸ்ரேல்ல. செத்தது எங்க? இஸ்ரேல்ல. இஸ்ரேல்ல பிறந்து இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்து இஸ்ரேல் தேசம் செத்த உங்களுடைய ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற என்னுடைய பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? இந்தியாவில் மட்டும் இல்ல, இஸ்ரேல் தவிர்த்த மற்ற எல்லா தேசத்துல இருக்கிற ஜனோடைய பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தரே எல்லாருடைய பாவத்தை நிவர்த்தி செஞ்சிருக்காருன்னா எப்படி இது பாசிபிள்? நமக்கு தெரியுது அவர் ஒருத்தர் தான் எல்லாருடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறாருன்னு. அது எப்படி நம்ம புரிய வைக்கிறது அவங்களுக்கு? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குதா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குதா? மாம்ச பிரகாரமான ரிலேஷன்ஷிப்ல. அவர் எங்க பிறந்தாரு? இஸ்ரேல்ல பிறந்து இஸ்ரேல்ல வாழ்ந்து இஸ்ரேல் தேசம் பண்ண மரிச்சிட்டாரு. இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் டைரக்ட் தொடர்பு இருக்குதா? டைரக்ட் கான்டாக்ட் இருக்குதா? இல்ல. கரெக்டா இல்லைங்களா? ஆனா நமக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டைரக்டா தொடர்பு எதுவுமே இல்லை. ஆனா எப்படி நம்முடைய பாவத்தை அவர் நிவர்த்தி செய்ய முடியும்? விசுவாசம். ஓகே, ஒரு சேனல் இருக்கணும் இல்லைங்களா? கரெக்டான ஒரு சேனல் இருக்கணுங்களா? அப்படிதான் நிவர்த்தி செய்ய முடியும். அப்படின்னா எந்த விதத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பந்தம் இல்லை. கரெக்டா? ஆனா நமக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஆதாமுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாமுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குதா? எப்படி சொல்றோம்? ஏதேன் தோட்டத்தில் இருந்தார் அவரு. அங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்து வாழ்ந்து மரிச்ச ஆதாமுக்கும் நமக்கு எப்படி சம்பந்தம் இருந்துச்சு? எப்படி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றோம்? இன்னைக்கு ஒரு மனுஷனா இந்த பூமியில பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டா அவன் எல்லாருமே யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. இப்ப நம்ம யாருடைய சந்ததி? நமக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் இருக்கு, டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கரெக்டா? அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா நம்முடைய தகப்பன் யார் சொல்லலாம்? ஆதி தகப்பன்
ஆதாம் சொல்லலாம். இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா? நீங்க நம்ம உடல்ல ஓடி இருக்கிற ரத்தம், நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம், இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் உள்ள போய் பார்த்தா யார் தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆதாம். ஆதாமுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. அதே நேரத்துல ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம். யாருங்க இவரு? அதான் அந்த முந்தின மனுஷனாகிய ஆதாம் யாரு? மறுபடியும் வாசிங்க. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. அப்படி முந்தின மனுஷனாகிய ஆதாம் யாரு? அப்படியே ஃபுல்லா படிங்க. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இப்ப சொல்லுங்க, முந்தின ஆதாம் யாரு, பிந்தின ஆதாம் யாரு? முந்தின ஆதாம் நம்ம எல்லாருக்கும் அப்பா. ஃபர்ஸ்ட் தரல, பூமியில மாம்சத்துல முதல் வந்தார் பாத்தீங்களா, அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முந்தின ஆதாம். அந்த முந்தின ஆதாமுடைய சந்ததி தான் நம்ம எல்லாருமே. நமக்கும் முந்தின ஆதாமுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனா இங்க யாருக்கு சம்பந்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா வசனம், முந்தின ஆதாமாகிய நம்முடைய தகப்பனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி லிங்க் பண்ணாரு பாத்தீங்கன்னா, அவர் முந்தின ஆதாம். இவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு பாத்தீங்கன்னா பிந்தின ஆதாம். அப்படின்னா இப்போ இந்த ஆதாமுக்கும் சம்பந்தம் இருக்குது. கேட்டா இல்லைங்களா? ஆனா இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு டைரக்ட் தொடர்பு இருக்குதா? இல்ல. நமக்கும் இந்த ஆதாமுக்கு தொடர்பு இருக்குது, இந்த ஆதாமுக்கும் இந்த 2ஆம் ஆதாமுக்கு என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே முந்தின ஆதாமுடைய சந்ததி தான் அப்படின்றதுக்கு தெளிவா நம்ம வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. யார் அந்த ஒரே இரத்தம்? ஆதாமுடைய ரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. இன்னைக்கு பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்படின்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டானா அவன் நம்மள கூட பரவாயில்ல, நான் ஆதாமுடைய சந்ததின்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா எல்லா மனுஷனும் அவன் எந்த மதத்துல இருக்கட்டும் இந்த பூமியில மனுஷனா இருக்கிறானா அவங்க எல்லாருக்கும் பின்னாடி போய் பார்த்தா ஒரே ஒரு மனுஷன் மூலமா வந்துச்சு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம். சோ ஆதாம் நமக்கு நல்லா தெரியும், ஏதேன் தோட்டத்துல முதல் படைக்கப்பட்ட மனுஷன் தான் ஆதாம். அவருக்கு துணையா மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா ஏவாள். சோ இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட படைப்புகள் நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த ஆதாமுடைய சந்ததியில வந்ததுனாலதான் இந்த ஆதாம் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு? பாவம் செஞ்சிட்டாரு. பாவத்தினால என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. அப்படின்னா பாவம் செஞ்சதுனால, அந்த ஒரு மனுஷனாகி ஆதாம் பாவம் செஞ்சதுனால, பாவத்தினால என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. அப்படி மரணம் வரும்போது ஆதாம் தேவனுடைய பார்வையில என்ன ஆயிட்டார்? தேவனுடைய பார்வையில, தேவனுடைய கோர்ட் இருக்குல்ல, தேவனுடைய கோர்ட்ல ஆதாம் இப்ப யாரா நிக்கிறார்? ஒரு கிரிமினலா நிக்கிறார். ஏன்? அவர் என்ன பண்ணிட்டாரு? தப்பு பண்ணிட்டார். இப்போ இந்த மாதிரி தப்பு பண்ண இந்த ஆதாம் பாவம் செஞ்சு மரணத்துக்குள்ள போயிட்டாரு. அவர் பண்ண அந்த தப்பின் மூலமா அவருடைய சந்ததி எல்லாருமே எதுக்குள்ள போயிட்டு இருக்கு? மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு இருக்கிற மனுஷன் எல்லாம் செத்துட்டு காரணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது அந்த ஆதாம்ன்ற மனுஷன் கீழ்ப்படியாம போனது மூலமா வந்த மரணம் தான் இன்னைக்கு எல்லா மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்கள் என்ன பண்ணுச்சு? ஆண்டு கொண்டுச்சு. அந்த ஆதாம் பிந்தி வந்தவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முந்தி வந்த ஆதாம் யாரு? ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த ஆதாம். அப்படின்னா இந்த பாவமானது, மரணமானது எது வரைக்கும் வந்துச்சாமா? ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்கள் என்ன பண்ணிச்சு? இந்த மரணம் ஆண்டு கொள்ளுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டு கொள்ளலையா? ஏன் ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் சொல்லி இருக்குது?
மரணம் ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் ஆண்டு கொண்டுச்சாமா. அப்படின்னா ஏன் மோசே வரைக்கும் நம்ம அடுத்த பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:12 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்துல பண்ணிச்சு வந்துச்சு. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அவர் ஒருத்தர் மட்டும் தப்புனாரா? இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? ஆதாம் மட்டும் இல்ல, ஆதாமுடைய சந்ததியில் வரக்கூடிய எல்லா மனுஷனும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்ன சொல்லிடுவாங்க தெரியும், சிம்பிளா, ஆதாம் மட்டும் தப்பு பண்ணாதுன்னு இனி எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப ஆதாம் மட்டும் தப்பு பண்ணாரா? ஆதாம் தப்பு பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டார். நம்ம ஆளுங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் தப்பு பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, உச்சத்துக்கு போறாங்க. அப்படின்னா அதான் ஏன் மரணம் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசிச்சு எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிடுச்சு. அப்படின்னா ஆதாம் மட்டும் பாவம் பண்ணல, யாரெல்லாம் கூட பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஆதாமுடைய சந்ததியில் இருக்க எல்லா மனுஷனும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னா யாருன்னா பாவம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? மனுஷன்ல நான் இது வரைக்கும் பாவமே பண்ணதில்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 நாளாகமம் 6:36 வசனம். 2 நாளாகமம் 6:36 பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. தெளிவா வசனம் சொல்லிச்சு. இந்த வசனம் ஒருவேளை நான் பாவம் செய்யலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் போய் சொல்றான்னு தான் அர்த்தம். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன். அவன் சொல்லிக்கலாம் நான் தப்பே பண்ணல அப்படின்ட்டு. ஆனா எல்லாருமே யார்தான் என்னதான் பண்றாங்க பாத்தீங்கன்னா, பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3:12 வசனம். ரோமர் 3:12 எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் அப்படின்னா ஆதாமுடைய சந்ததியில் வரக்கூடிய எல்லாருமே வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்ல, ஒருவனாகிலும் இல்லை. யாரு கூட இல்ல, ஒருத்தர் கூட இல்லையாமா. ஏன்னா எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அப்படின்னா இது ஆதாமுடைய சந்ததியில் வரக்கூடிய அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே இந்த பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதன் மூலம் மரணம் வந்துட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். இதை தாவீது ராஜா சொல்லுவார். என்ன சொல்லுவார் பாத்தீங்கன்னா, நான் பிறக்கும் போதே எங்க அம்மா எனக்கு கருவுல உருவாகும் போது நான் எந்த கண்டிஷன்ல வரேன், பாவத்துல தான் வரேன். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சார். அப்படின்னா கர்ப்பம் ஆகும் போதே எந்த கண்டிஷன் தான் இருக்குது அந்த குழந்தை. ஏன்? ஏன்னா அந்த குழந்தைக்குள்ள யாருடைய பிளட் வருது, மனுஷனுடைய அந்த பெற்றோருடைய பிளட். அந்த பெற்றோர் யாருடைய சந்ததி, ஆதாம் சந்ததி. ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் பாவம் செஞ்சதுனால எல்லாருக்குள்ளருமே அந்த பாவம் மரணம்ன்றது பிளட்டுக்குள்ள என்ன பண்ணிச்சு இருக்குது. ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்திரீ கன்சீவ் ஆகுறாங்கன்னா அந்த குழந்தைக்குள்ளவே என்ன இருக்குது, பாவம். அப்ப கன்சீவ் ஆகும் போதே அதான் தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். என் கருவுல உருவாகுமே நான் எந்த கண்டிஷன்ல இருக்கிறேன், பாவத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு எல்லாருமே ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கங்க, அந்த குழந்தைய பார்த்துட்டு, அந்த பிறந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தை என்ன ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நம்ம கிட்ட கேட்ட என்ன சொல்லலாம்? இந்த குழந்தை ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு சொன்னா என்ன கேட்கலாம்? நம்ம டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், கலெக்டர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? உறுதியா சொல்லலாம். எது சொல்லலாம்? ஒரு குழந்தை இந்த பூமியில பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு உறுதியா சொல்ல என்ன சொல்லலாம்? பிறந்த இந்த குழந்தை கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஆகும், சாகும். மரணத்தை என்ன பண்ணும், ருசி பார்க்கும். அப்படின்னா ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் வசனம் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. அப்படின்னா ஆதாமுடைய சந்ததியில் இருக்கிற எல்லாருமே என்ன கண்டிஷன்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, செத்துட்டே இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் யார் வாங்கி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஆதாம் மட்டும் இல்ல, எல்லாரும் இந்த கண்டிஷன்ல அப்படின்னா இருக்கிறோம். அப்படின்னா ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போலன்றோம் பார்த்தீங்களா? இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த உலக ஜனங்கள் எல்லாருக்குமே எது நிச்சயம்? மரணம் ஒரு நிச்சயம். ஆனா அந்த மரணம் எவ்வளோ மரணங்களை பார்த்துருந்தாலும் நம்ம லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு சொந்தக்காரர், நம்ம ரொம்ப லவ்வபுளா இருக்கிற ஒருத்தர் செத்துட்டா
நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மரணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அதனுடைய வலி எப்படி இருக்கும்? இன்னைக்கு எவ்வளவு மரணம் பார்த்துருக்கிறோம், நம்ம எல்லாருமே எவ்வளவு டெத் பார்த்துருக்கிறோம். ஆனா இவ்வளவுதான் டெத் பார்த்தாலுமே ஒரு மனுஷனா இருந்தா செத்துருவான்னு தெரிஞ்சா கூட அந்த மரணத்தினுடைய அந்த தாக்கத்துக்குள்ள போகும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கண்டிஷன் ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப நேசிச்சுட்டு இருக்கிற நம்முடைய அப்பா ஒரு நாள் நம்ம இறந்துட்டாருன்னா அந்த பாடி இருக்கும் இல்லையாங்க, அதை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் நம்முடைய ஃபீலிங்ஸ்? நம்முடைய அம்மா, நம்முடைய தங்கச்சி, நம்முடைய அண்ணா, நம்ம ரொம்ப நேசிச்ச மனைவி இல்லை கணவன் செத்துட்டாங்கன்னா நம்ம முன்னாடி அந்த இடத்துல நம்முடைய இருதயம் என்ன கண்டிஷன் இருக்கும்? என்னதான் வரும்? அதே நேரத்தில் சில நேரத்தில் இதுவே நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், அதை பியர் பண்றது ரொம்ப கஷ்டம், அது தாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அவங்க கூட இருந்த அந்த நினைவுகள் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், அது வந்து 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 அவங்க காட்டின அந்த லவ், அவங்க காட்டின நமக்காக பண்ண சாக்ரிஃபைஸ், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நான் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி தான் வருமே தவிர வேற எதுவுமே பேசுறதுக்கான வார்த்தையா இருக்காது. ஒருவேளை வேற யாராச்சும் வந்து நம்ம கிட்ட என்னம்மா உங்களுடைய அப்பா இறந்துட்டாரா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே பஸ்ட் ஆயிட்டு அழுவோம். அவ்வளோ உள்ளுக்குள்ள பொங்கிட்டு இருக்கோம், அவ்வளோ உள்ளுக்குள்ள கஷ்டம் இருக்கும். என்னதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த மனுஷன் எவ்வளவு கல்லான ஆற்றா இருந்தா கூட அவன் நேசிச்ச ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அப்பேற்பட்ட கல்லான ஆற்றையும் நொறுக்கிடும் அந்த மரணம். கரெக்டா இல்லைங்களா? இப்போ ஒரு மோசமான ஒரு தவறு பண்ற ஒருத்தர், அவனுக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் க்ளோஸா இருப்பாங்கல்ல, அவனுக்குன்னு யாராச்சும் க்ளோஸா இருப்பாங்கல்ல, அவங்க இறக்கும்போது கூட அவங்க எவ்வளோ பேர் கடினமா ஹார்ட்டா இருந்தாலுமே அவங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் அந்த மாதிரி கண்டிஷன்ல இறக்கும் போது எப்பேற்பட்ட கல்லான ஹார்ட்டா இருந்தாலுமே அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை தான் எது ஏற்படுத்திட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் இந்த மரணத்தில். இப்போ நம்ம சில நேரத்தில் சில ரிலேட்டிவ்னுடைய நமக்கு ஃப்ரெண்ட்ஸு, அதே நேரத்தில் ஆஃபீஸில் கொலீக்ஸ்னுடைய அவங்களுடைய வீட்டில் நடக்கிற டெத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு அவ்வளோலாம் பழக்கமாக இருந்திருக்க மாட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அந்த ஒரு டெத்தில் போய் நின்றுக்கும் போது அவங்க சொல்லி சொல்லி கதறி அழுவாங்க பார்த்தீங்களா? அவங்க அப்பாவோ அவங்களுடைய அண்ணாவோ அவங்க தங்கச்சியை பற்றி ஏதோ நினச்சி அழுவாங்க பார்த்தீங்களா? அது அவங்களுடைய கதறில் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? நமக்கே என்னடா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழலா இருந்திருக்குதே. அவங்ககிட்ட போய் இன்னும் கூட சொல்ல முடியாது, ஆறுதல் கூட சொல்ல முடியாத ஒரு கண்டிஷன் இந்த உலகமே இருக்குது. எல்லா மனுஷனும் இந்த மரணம்னு வரும்போது கண்டிப்பா அவனுடைய இருதயமோ அவன் கண்களும் என்ன பண்ணிதான் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்ணீரோட தான் அந்த இடத்த விட்டு அப்படி கலந்து வருவாங்க தவிர அந்த சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய வலி வேதனை கண்டிப்பா அந்த மனுஷன் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவான். அப்படின்னா இந்த ஒரு மரணத்துடைய தாக்கம் முதல் ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்ட உடனே எப்படி இருந்திருக்கு அந்த ஃபீலிங்? ஃபர்ஸ்ட் டெத்து பார்த்துருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இறந்தது யாரு? ஆபேல் இறந்துருப்பார்ல. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது தேவன் சொன்ன அந்த பனிஷ்மெண்ட்னுடைய அதோட தாக்கம், அதோட வீரியம், அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம நிறைய பார்த்த நமக்கே இவ்வளவு பெயின் இருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் அப்படின்னா என்னன்னே தெரியாது ஆதாம் ஏவாளுக்கு. ஃபர்ஸ்ட் அவனுடைய மகன் ஆபேல் செத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. காயின் கொண்டார்ல, கொண்டு அவர் செத்துட்டு இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் போய் எழுப்பியிருப்பாங்க இல்லையா? எந்திரிச்சிருப்பார் அவரு, எந்திரிச்சிருப்பாரு. என்ன நினைச்சிருப்பாங்க? ஏதோ டீப் ஸ்லீப்பிங்ல இருக்காருன்னு நினைச்சிருப்பாங்க. 1 or 2 days போக போக என்ன ஆகும், அந்த பாடி அந்த பாடி சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க என்னதான் நினைச்சோட யார்கிட்ட பேசியிருக்க முடியாது. அப்படின்னா ஆதாம் ஃபர்ஸ்ட் தேவன் சொன்ன அந்த மரணத்தினுடைய வலிய எப்போ டீப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, எப்போ ஆபேல் கிட்ட அவரால் பேச முடியலையோ, அவரோட கூட அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட் அந்த ஒரு அன்பின் ஐக்கியத்தை வச்சுக்க முடியலையோ, அவர் கூட பழைய மாதிரி பழக முடியலன்றது தெரிஞ்ச உடனே தெளிவா புரிஞ்சிருக்கும் ஆதாமுக்கு, இதுக்கப்புறம் ஆபேல் கிட்ட பேச முடியாதா, இதுக்காக ஆபேல் கூட நம்ம அந்த ஒரு அன்பான ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாதா, அவரோட கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட் அப்படியே ஃப்ரீயா இருக்க முடியாதான்றத டேஸ்ட் பண்ணும்போது நினைச்சு பார்க்கும்போது யாரோட இருதயம் அப்படி கலைஞருக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுடைய 2 பேருடைய இருதயம் கலைஞருக்கும் நினைச்சு பார்த்துருப்பாங்க ஏதேன் தோட்டத்தில் அந்த பனிஷ்மென்னுடைய தாக்கம் இதுதானா.
இவ்வளோ பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம வாங்கியிருக்கிறோமா? நம்ம நேசிச்சவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்களா? நம்மளை விட்டு போயிடுவாங்களா? அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சா அப்படின்ற ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும் ஆதாம் என் வாழ்க்கை. ஸோ அப்படிதான் கடந்து வந்துச்சு இந்த மரணத்தினுடைய தாக்கம். அப்படின்னா இந்த மரணத்தினுடைய வலி நமக்கு தெரியும். முதலாம் உலகத்தினுடைய அந்த ஒரு அழிவு வர வரைக்கும் என்ன கண்டிஷனே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இருந்துச்சு இல்லையா? ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து முதலாம் உலகம் அழிஞ்சிச்சு இல்லையா ஜலப்படைத்தினால, அது வரைக்கும் எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஒருத்தர் செத்து போயிட்டா உயிரோட வருவோம் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. அது எதனா அஷூரன்ஸ் இருந்துச்சா? இல்லை. ஆனா ஒரு இந்த முதல் உலகம் தாண்டிட்டு ரெண்டாம் உலகத்துக்கு வரும்போது மரிச்சிட்ட ஒருத்தருக்கு ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றத ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் ஓப்பன் ஆச்சு. ஆனா முதலாம் உலகம் வரைக்கும் செத்து போயிட்டா அந்த மரணத்தினுடைய தாக்கம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு. ஜீவன்ற பேச்சுக்கு என்ன இல்லை. சாக கண்டிஷன்ல இருக்க ஒரு மனுஷன் ஜீவனுக்கு வரணுன்ற ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணாம இருந்துச்சு? இல்லவே இல்லை. ஆனா எப்ப அந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:14 ரோமர் 5:14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவர். அப்ப நீங்க தெளிவா பவுல் சொல்றார், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்கள் பண்ணிச்சு ஆண்டு கொள்ளுச்சு. அப்படின்னா ஆதாமுக்கு மீறுதல் கோப்பாய் பாவம் செய்யாதவர்களே மரணம் ஆண்டு கொஞ்சா, பாவம் செய்யாதவங்களே மரணம் ஆண்டு கொஞ்சான்னு கேட்கிறேன். அப்போ பாவம் செய்யாதவங்களுக்கு மரணம் வரக்கூடாது, கரெக்டா இல்லைங்களா? பாவத்தின் சம்பந்தம் தானே மரணம். அப்படி இங்க சொல்லியிருக்குதே, ஆதாமின் மீறுதல் கோப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் எது ஆட்கொண்டுச்சு? அப்போ பாவம் செய்யாதவங்களும் மரணம் ஆட்கொள்ளுமான்னு கேட்கிறேன். அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கிற வசனம், ஆதாம் தப்பு பண்ண மாதிரி ஆதாம் எப்படி தப்பு பண்ணாருமா? ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் ஆதாம் எப்படி தப்பு பண்ணாரு? இந்த பழம் சாப்பிட்டா தேவன் சொன்ன பனிஷ்மெண்ட் நமக்கு வரும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே தப்பு பண்ணார். தெரிஞ்சே தப்பு பண்ணார் ஆதாம். அந்த மாதிரி தெரிஞ்சு தப்பு பண்ணா கூட, தெரியாம தப்பு பண்ணா கூட எது வந்துடும்? இன்னைக்கு மனுஷன் தெரியாம தப்பு பண்ணா கூட அவன் எதுல போயிடுவான்? மரணத்துக்குள்ள போயிடுவான். ஆனா ஆதாம் மாதிரி தெரிஞ்சு தப்பு பண்றவங்கள, தெரியாம தப்பு பண்றவங்க எது ஆட்டு கொடிச்சு? இந்த மரணம் ஆண்டுக்கு வந்துச்சு. எதுல இது வரைக்கும்? ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இந்த மரணமானது ஆட்கொண்டிருச்சு. இந்த மரணத்துல என்ன பண்ண முடியாது? வெளியே வரத்துக்கான எந்த சோர்ஸுமே இல்லை மோசே வரைக்கும். அப்படின்னா ஏன் மோசே வரைக்கும்? அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்துச்சா? மோசே வரைக்கும் ஆப்ஷன் இல்லையா ஜீவனுக்கு போறதுக்கு, ஜீவன் வாங்கிக்கிறதுக்கு? மோசேக்கு அப்புறம் ஆப்ஷன் இருந்துச்சான்னு கேட்கிறேன். இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? ஆதாம்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாத ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னாடியலாம். இப்ப நம்முடைய கேள்வி, இந்த மரணம் ஆண்டு கொண்டுருச்சு இல்லைங்களா? எதுல எது வரைக்கும் வசனம் சொல்லியிருக்கு? ஆதாம் மோசே வரைக்கும். அப்ப மோசேக்கு பின்னாடி மரணத்தினுடைய அந்த ஆண்டு கொள்ளுதல் இருந்து வெளியே வார்த்தைக்கு நான் வாய்ப்பு வந்திருக்கான்னு கேட்கிறேன். மோசேக்கு அப்புறம் ஏன் மோசேக்கு முன்னாடி ஏன் நோவா அப்படி சொல்ல? ஏன் மோசே வரைக்கும் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மோசே கிட்டதான் தேவன் என்ன கொடுத்தார்? நியாய பிரமாண சட்டத்திட்டம் கொடுத்தார். என்ன பிரதர் இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தில் தான் பாவம் பண்ணங்களுக்கான ஒரு ரெமிடிய, ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சுட்டா நீங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்ன செலுத்தணும்? நீங்க பலி செலுத்துங்க. அப்படின்னா உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதுக்கான ஒரு பலி செலுத்திட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் என்ன ஆகும்? நிவர்த்தி ஆகும். அது எத்தனை முறை பண்ணணும்? மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்துல பலி செலுத்தணும். எத்தனை முறை பண்ண? வருஷத்துக்கு ஒரு முறை. பாவ நிவாரண நாள் ஒரு நாள் இருக்கு, இஸ்ரவேல் கொடுத்தார். அந்த பாவ நிவாரண நாள்ல வருஷம் முழுக்க பண்ண தப்ப அந்த பாவ நிவாரண நாள் அன்னைக்கு காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய பலியின் மூலமா அந்த வருஷம் பண்ண தப்பு என்ன பண்ணிக்கலாம்? அவங்க வெளியே வந்துக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எதன் மூலமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண சட்டத்தின் மூலமா இருந்துச்சு. என்ன அப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கிரிமினலா போயிட்டாரு பாத்தீங்களா, மனுக்குலம் தப்பு பண்ணி உள்ள போயிட்டாங்க பாத்தீங்களா ஜெயிலுக்குள்ள. இப்ப ஆதாம் தப்பு பண்ணா ஜெயிலுக்குள்ள போயிட்டார். இப்ப ஜெயிலுக்குள்ள போன அவர் மட்டும் இல்ல, அவருடைய எல்லா சந்ததி எதில் மாட்டிட்டு இருக்கு, ஜெயில மாட்டிட்டு இருக்குது. இப்ப ஜெயில இருந்து வெளியே வரத்துக்கு டெம்பரவரி ரெமெடி கொடுத்திருந்தார் தேவன். நீங்க பாவிதான், பாவிகளா இருக்கிற நீங்க இந்த பாவத்துல விடுபடுறதுக்கு நீங்க பலி செலுத்தினீங்கன்னா அந்த பாவம் என்ன பண்ண உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். எப்படிதான் கொடுக்கும் விடுதலை? பர்மனண்டா கொடுக்குமா? பாவத்துல இருந்து இல்ல, டெம்பரவரி. அதுதான் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, பெயில் வாங்குவோம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? பெயில் பெயில் அப்படின்னு அர்த்தம், கைதி ஜெயில போட்டுருப்பாங்க, ஜெயில போட்ட அவரை ஃபுல்லா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, பெயில் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு அர்த்தம் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்தா நீ எதுல இருக்கலாம்? பெயில் இருக்கலாம். அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள இருந்து ஒரு ரிலீஸ் ஆகலாம். ஆனா இது பர்மனன்ட் ரிலீஸா இல்ல. அந்த மாதிரி மனுக்குளம் ஆதாம்க்கு அப்புறமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுல நியாயப்பிரமாணத்துல பலி செலுத்தி உங்களுடைய பாவத்தை என்ன பண்ணிக்கலாம், நிவர்த்தி செய்யலாம் சொல்லியிருந்தாரு. அது பர்மனன்ட் ரிலீஸ் இல்ல, அது டெம்பரவரி ரிலீஸ். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பாவத்தை என்ன பண்ணோம், இந்த பலியை செலுத்தணும். அந்த பலி செலுத்துறது மூலமா அந்த வருஷத்தினுடைய பாவங்கள் அவங்களுக்கு ரெமெடி. ஆனா பர்மனண்டா பண்ணுமா? பர்மனண்டா பண்ணாது. ஆனா இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் கொடுத்தார்ல தேவன் மோசேயின் மூலமா, இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணா என்ன கிடைக்கும்? கேட்கறது கேள்வி புரிஞ்சுங்களா? நியாயப்பிரமாணம் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யார் மூலமா? மோசே மூலமா. இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணா என்ன கிடைக்கும் தேவன் சொல்லியிருந்தார் பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10:5. ரோமர் 10:5. மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா முதல் ஒரு ஆப்ஷன், மரணத்தில் இருக்கிற ஒருத்தர் ஜீவனை வாங்கிக்கணும்னா ஜீவனுக்குள்ள போறதுக்கு எதை ஃபாலோ பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறத ஒருத்தர் சரியா ஃபாலோ பண்ணிட்டார்னா அவங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மரணத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ண, எதுக்குள்ள போலாம்? ஜீவனுக்குள்ள போலாம். இந்த ஆப்ஷன் மோசேக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சா? இல்ல. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 18:5. லேவியராகமம் 18:5. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். அப்படின்னா ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களும் கைக்கொள்வீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். அப்படின்னா ஜீவனுக்கு போறதுக்கான ஒரு ஆப்ஷன் தேவன் பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்காரு. யாருக்கு அப்புறம்? மோசே கிட்ட நியாயப்பிரமாணம் கொடுத்ததன் மூலமா எப்படி ஜீவனம் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தார். இப்ப என்னுடைய கேள்வி, அந்த ஆப்ஷனை, அந்த நியாயப்பிரமாணத்தை யாருக்கு மட்டும் கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்க அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணா, யார் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க எதை வாங்கிக்கலாம்? ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப என்னுடைய கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஜீவனை வாங்கிட்டாங்களா? இல்ல. என்னாச்சு? நியாயப்பிரமாணத்தை சொன்னதுக்கெல்லாம் மீறி அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீமா தப்பு பண்ணி எதை வாங்கிக்கிட்டு போனாங்க? ஜீவனை வாங்கிட்டு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணமே அதை ஃபாலோ பண்ண முடியாம தவிச்சு அதன் மூலமா எதை வாங்கிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை மீறதுனால எதை வாங்கிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நிறைய டைம்ல மரணத்துக்குள்ள என்ன பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ண முடியாது போனதுனால மரணத்துக்கு போனாங்க. இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ண முடியல, அவங்கள காப்பாற்ற முடியல, ஜீவனுக்குள்ள கொண்டு வர முடியல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 3:20. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. என்ன பண்ண முடியல? நியாயப்பிரமாணத்தோட கிரியையினால நீதிமானாக்க பண்ண முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணம் இதை செய்யாத தப்புன்னு சொன்னா அதான் யார் செஞ்சிருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்க பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்றதுனால என்னாச்சு? தேவன் ஜீவனுக்கு போகணும்னு கொடுத்த நியாயப்பிரமாணமே அவங்களுக்கு என்ன மாறிடுச்சு? மிகப்பெரிய ஒரு தண்டனையா என்ன பண்ணிச்சு மாட்டிக்கிச்சு. அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறத ஃபாலோ பண்ணா
ஜீவனை வாங்கிக்கலாம். ஆனா நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறத ஃபாலோ பண்ண விட்டுட்டா எதுக்குள்ள போயிடுவாங்க? மரணத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்படியே நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கு? அது ஏன் இஸ்ரவேலர்களால ஃபாலோ பண்ண முடியல? அதை ஃபாலோ பண்ணி தான் ஜீவனை வாங்கிக்கலாம்ல. அப்படி நியாயப்பிரமாணத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 25 முடிய. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். அப்படின்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன். அப்படின்னா ஆதாம் ஜீவனை இழந்துட்டாரு. ஜீவனை இழந்த ஆதாமுக்கு இன்னொரு ஜீவன் கொடுக்கணும். அந்த ஜீவன் நியாயப்பிரமாணத்தில் எதை கொடுத்திருந்தாங்க? நியாயப்பிரமாணத்தில் எதை ஜீவனை கொடுத்திருந்தாங்க? பலியா? ஆடு மாடு பலியை கொடுத்தாங்க. இதன் மூலமா அவனுடைய ஆதாமுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடிஞ்சா பர்மனண்டா? முடியல. ஆனா நியாயப்பிரமாணம் சொல்லுது, இந்த மனுஷன் ஒருத்தனை ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்கணும். அப்படி நியாயப்பிரமாணம் சொல்லுது தெரியுங்களா? ஏன் இஸ்ரவேலர்கள் நல்லா ஃபாலோ பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் கொடுக்கணும். அப்படி இந்த நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்றது கஷ்டமா ஈஸியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டத்தை சொல்றேன் பாருங்க. ஜீவனுக்கு ஜீவன். இப்ப நான் ஒருத்தருடைய உயிர் எடுத்துட்டா யாரை கொன்றுவாங்க? என்ன கொன்றுவாங்க? இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. யாராச்சும் நான் கொண்டுன்னு வச்சுங்க, அடுத்தது என்னை கூட்டு போய் என்ன பண்ண சாகடிச்சிருவாங்க. நான் ஒருத்தருடைய கையை உடச்சுன்னா அடுத்து யார் கையை உடச்சிடுவாங்க. நான் ஒருத்தருடைய காலை உடச்சுன்னா என் கால் என்ன பண்ணிடுவாங்க? உடச்சிடுவாங்க. இந்த மாதிரி தான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. இதை செஞ்சா எப்படி இருக்கு? அந்த 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 ஜனங்க எப்படி பண்ணணும்? இந்த 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 சட்டத்திட்டம் எப்படி இருக்கு? லவ் இருக்கு அதுல? எப்படி இருக்கு? காலை உடைச்சா அடுத்த நிமிஷம் அவரை பிடிச்சி என்ன பண்ண காலை உடைச்சிடணும். கையை உடைச்சா அடுத்த நிமிஷம் யார் கையை உடைச்சிடும்? யார் உடைச்சாரோ அவர் கையில உடைச்சிருவாங்க. இதுல அன்பு இருக்கா? எப்படி இருக்கு இந்த நியாயப்பிரமாணம்? எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு நியாயப்பிரமாணம்? ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப கொடூரமா இருக்கா இல்லையா? ஆனா இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்துக்குள்ள லவ் அப்படின்றது தேவன் வச்சிருக்கிறார். எக்ஸ்ட்ரீமான லவ் உள்ள வச்சிருக்கிறாரு. எப்படி பிரதர், இதுக்குள்ள லவ் இருக்குதா? ஆமா, எக்ஸ்ட்ரீமான லவ் உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தர் உயிர் எடுத்துட்டா அடுத்த நிமிஷம் யார் உயிர் போயிடும்? என் உயிர் போயிடும். அப்படின்னா அவரை எப்படி பார்க்கணும்? நானு என் உயிர் மாதிரி பார்க்கணும். என் கை உடைச்சா அடுத்தருடைய கை போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுனா நான் அவருடைய கையை யார் கை மாதிரி பார்க்கணும்? என் கை மாதிரி பார்க்கணும். ஒருத்தருடைய கால் உடைச்சா என் கால் போயிடும்னா அவர் காலை பார்க்கும்போது யாரா பார்க்கணும்? அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க பார்க்கும்போது யாருமா நேசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை எப்படி நேசிக்கணும் அந்த மாதிரி இன்னொருத்தரை நேசிக்கணும். உன்னை போல் பிறனை நேசின்றத நியாயப்பிரமாணத்தில் வச்சிருந்தார். ஆனா இது படிக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தேவன் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, உன் மற்ற சகோதரருடைய உயிர் அவ்வளவு சீப்பா நினைச்சாத. அந்த உயிர் யாருடைய உயிர் மாதிரி? உன் உயிர் மாதிரி. உன்னுடைய சகோதரன் உன் கை உன் கால், அது அப்படியே நேசிக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான லவ் வச்சிருந்தார் உள்ளர. இந்த லவ் யார் புரிஞ்சுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் எனக்கு புரிஞ்சுக்கல. இதை மீறி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வாங்கிக்கினாங்க. ஆனால் இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் சொல்லிடுச்சு, ஜீவனுக்கு ஜீவன். தேவனுடைய நீதி இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய நீதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஜீவனை இழந்துட்டாரு. நியாயப்பிரமாண சட்டத்தில் தேவன் கொடுத்த அந்த சட்டத்திட்டத்துக்கு இப்ப யாரே ஃபாலோ பண்ணோம்? சரியா, தேவனே ஃபாலோ பண்ணோம். அப்படின்னா ஆதாம் ஜீவனை இழந்துட்டாரு. இந்த ஜீவனை இழந்த ஆதாமுக்கு ஈக்குவலான ஜீவன் கொடுக்கணும். இந்த ஜீவன் கொடுத்தாதான் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நீதி அக்செப்ட் பண்ணும். கரெக்டா இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு அடகு வச்ச பொருள் 1 லட்சம் வச்சுக்கங்க. அவர்கிட்ட போயிட்டு நான் 10,000 கொடுக்குறேன், எனக்கு அந்த நகையை கொடுத்துறீங்களான்னு கேட்டேன்னா சொல்லுவாரு நோ. இதுதான் தேவனுடைய ஜஸ்டிஸ் சொல்லுது. தேவன் நீதி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவனுக்கு ஆதாம் இழந்துட்டு அந்த ஜீவனுக்கு ஒரு மிருகத்தினுடைய பலி என்ன பண்ணாது? ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. தேவன் நீதி ஒத்துக்கல. அதனாலதான் நியாயப்பிரமாணம் என்ன பண்ண முடியல? மனுஷனை பர்மனண்டா
பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கல, பர்மனண்டா பண்ணல, டெம்பரவரி ரிலீஃப் தான் கொடுத்துச்சு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10:1 எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நியாயப்பிரமாணம் பொருள் இல்ல, அது எதுவாதான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடி பின்னாடி வரக்கூடிய பொருளுக்கு நிழல் தான் எது? நியாயப்பிரமாணம். அப்படின்னா நியாயப்பிரமாண நிழல், அந்த நியாயப்பிரமாண நிழலா இருக்கிற அது பொருள் மாதிரி என்ன பண்ண முடியாது, பொருள் மாதிரி விடுதலை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா நியாயப்பிரமாணம் நிழலா இருக்கிறதுனால வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. வருஷம் பலி செலுத்தினாங்களா? பாவம் நிவாரண நாள்ல பலி செலுத்தின ஜனங்கள் ஆரோன் மூலமா. அப்படின்னா இந்த வருஷம் செலுத்தப்பட்ட அந்த பலி என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் என்ன பண்ண முடியல, பூரணப்படுத்தல. ஏன்னா அது நிழல், அது டெம்பரவரி ரிலீஃப் தான் கொடுத்துச்சு. பர்மனன்ட் பாவத்திலிருந்து விடுதலை என்ன பண்ணல, கொடுக்கல. அப்படின்னா மீட்கும் பொருள் அப்படின்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன? அதுதான் கிரீக் வேர்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்டி லூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி லூட்ரான் அப்படின்னா சரிநிகர சமான விலை, ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ். மீட்கும் பொருள் அதானே? ஒரு விலையை மீட்கணும்னா அதுக்கு சரிநிகரான சமான விலையை கொடுத்தாதான் அந்த பொருள் என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். அது கம்மியான பொருள் கொடுத்தா மீட்க முடியுமா? மீட்க முடியாது. அப்படின்னா உதாரணத்துக்கு மீட்கும் பொருளுடைய அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, கண்ணுக்கு இப்ப நான் ஒருத்தர் கண்ணை டேமேஜ் பண்ணிட்டேன்னா என் விரல உடச்சிட்டா போதுமா? எதை அடிக்கணும்? கண். அதோட லவ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னா அவருடைய கண்ணை யார் மாதிரி பார்க்கணும்? என் கண் மாதிரி பார்க்கணும். ஆனா மீட்கும் பொருளுடைய எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண் கைக்கு எதுதான் ஈக்குவலா கரெக்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கண்ணு தான் கொடுக்கணும், கைக்கு கை கொடுத்தாதான் மீட்கும் பொருள். கரெக்டா இல்லைங்களா? இதுக்கு இது கண்ணு ஒருத்தர் உடைச்சாங்கன்னா அதுக்கு சரியா கண் உடைச்சாதான் நம்ம ஈக்குவல் ஆகும். கைக்கு கைக்கு பதிலாக கால் உடைச்சா என்ன ஆகாது, அது ஈக்குவல் ஆகுது. அப்படின்னா மீட்கும் பொருள் அப்படின்னா சரிநிகர் சமான விலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உதாரணத்துக்கு ஆதாம் என்கிற மனுஷனுக்கு மிருகத்தினுடைய ஜீவன் ஈக்குவல் ஆகுமா? மீட்க முடியுமா? ஏன் முடியாது? மனுஷனுடைய ஜீவனுக்கும் மிருகத்தினுடைய ஜீவன் ஏன் மீட்க முடியல? மனுஷனுடைய ஜீவனும் மிருகத்தினுடைய ஜீவனும் ஈக்குவலா? ஏன் ஈக்குவல் இல்ல? இது எந்த ஸ்டேஜில் இருக்கு? மனுஷனுடைய ஜீவன் மேல இருக்கு, மிருகத்தினுடைய ஜீவன் கீழே இருக்கு. ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. என்ன பண்ணாது? காளை வெள்ளாட்டோட ரத்தம் நிவர்த்தி செய்யாது. ஏன்னா மனுஷனுக்கு ஜீவனுக்கு, மனுஷனுடைய ஜீவனுக்கு மிருகத்தினுடைய ஜீவன் என்ன ஆகாது, ஈக்குவல். இது மீட்கும் பொருள் பண்ண முடியாது, ஈக்குவல் ஆகாது. நான் பார்க்க. அப்படின்னா அடுத்த கேள்வி, சரிங்க, மனுஷனுடைய ஜீவனுக்கு மிருகத்தினுடைய ஜீவன் ஆகாது, ஈக்குவல் ஆகும் பார்த்தோம். அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு மீட்கும் பொருள் கொடுக்க முடியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு மீட்கும் பொருள் கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு மீட்கும் பொருள் கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம மனுஷன்லாம் இருக்கோம் இல்லையா, நான் ஆதாம் மீட்கும் பொருள் நான் கொடுக்குறேன், நானும் மனுஷன் தான் அவரும் மனுஷன் தானே அப்படின்னு கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? அவர் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு ஜீவன் இருந்துச்சு இல்லைங்களா? எந்த கண்டிஷன் இருந்தார் ஆதாம் ஏதேன் தோட்டம் போது? பாவியா இருந்தாரா? எந்த கண்டிஷன்? பரிபூர்ண மனுஷீக தன்மையில் இருந்தார். பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர்ல பரிபூர்ண மனுஷ தன்மையில் இருக்கிற அவர்கிட்ட ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவனை தான் இருந்துட்டாரு. ஆனா நீங்களும் நானும் இப்ப உயிரோடு இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கு பேரு என்ன இல்ல? ஜீவன் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் ஜீவனே இல்லை. ஏன்னா ஆதாம் கிட்ட கொடுத்தாரு பாத்தீங்களா ஜீவன் சொல்லிட்டு தேவன், அந்த ஜீவன்ல ஒரு துளி தான் நம்ம கிட்ட இருக்குது, அதுதான் நம்ம ஜீவன் சொல்லிட்டு. ஆனா உண்மையான ஜீவன் சொல்லிட்டா ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பர்ஃபெக்டான ஒரு படைப்பா இருந்தார் பாத்தீங்களா, பர்ஃபெக்டா இருக்கும்போது உயிரோட இருந்தார் பாத்தீங்களா, அந்த ஜீவனை ஆதாம் இழந்துட்டாரு. இப்ப அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு மீட்கும் பொருள் கொடுக்கணும். அந்த ஜீவனை பெற்றுக்கிறதுக்கு மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்கு மனுஷன், நீங்கள் நான் மனுஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கொடுக்க முடியும். ஏன்னா அவர் பரிபூர்ண மனுஷன்ல இருந்து ஜீவனை இழந்துட்டாரு. நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கிறோம்?
விழுந்து போன கண்டிஷன்ல இருக்கிறோம். இந்த கண்டிஷன்ல இருந்து இவர் என்ன பண்ண முடியாது தூக்க. உதாரணத்துக்கு மேல இருக்கிற ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்துட்டாரு, நம்மளும் குழிக்குள்ள போயிட்டு நான் உன்னை என்ன பண்றேன் மேல இருந்து தூக்கி விடுறேன்னு சொல்ல முடியுமா? அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 49ஆம் சங்கீதம் 7-8. 49ஆம் சங்கீதம் வசனங்கள் 7 மற்றும் 8. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. முடியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்குமா? ஒரு பாவியான மனுஷன் பாவத்துக்குள்ள வந்த ஆதாம மீட்கும் பொருள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளே எந்த கண்டிஷன்ல இருக்கிறோம்? நம்மளே ஒருத்தரை காப்பாற்றுற கண்டிஷன்ல இருக்கிறோம். நம்ம போய் இன்னொருத்தரை காப்பாற்றுற கண்டிஷன் இல்லை. அப்படின்னா என்ன பண்ண முடியாது? நம்ம ஆதாம்ன்ற மனுஷன் கொடுக்க முடியாது. அப்படின்னா தேவதூதர்கள் கொடுக்கலாமா மீட்கும் பொருளை? ஏன் கொடுக்க முடியாது? தேவதூதர் கொடுக்கலாமா? அந்த தேவதூதர் தூதர் தன்மையிலிருந்து கொடுக்கலாமா மீட்கும் பொருளை? ஏன் கொடுக்க முடியாது? ஏன்னா மனுஷன் யாரோட சின்னவர். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அப்படின்னா அவனை யாரு? மனுஷனை ஆதாம தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். அப்படின்னா மனுஷன் தேவ தூதரை விட எந்த கண்டிஷன்ல இருக்கிறான்? சிறியவரா இருக்கிறான். அப்படின்னா ஆதாம் தேவதூதரை விட சிறியவர். ஆதாமுக்கு மனுஷனுக்கு தேவதூதர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாங்க? பெரியவரா இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ண முடியாது? அவங்க மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. ஏன்னா தேவதூதர் இருக்கிற தன்மை வேற, மனுஷனுக்கு தன்மை வேற. ரெண்டுமே ஈக்குவல் பிரைஸ் ஆகுமா? பிரைஸ் ஆகாது. அப்படின்னா இப்போ இந்த ஆதாமுக்கு மீட்கும் பொருளை மிருகத்தினாலையும் கொடுக்க முடியல, மனுஷன் பாவத்தில் இருக்கிற மனுஷனும் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. தேவதூதர்களும் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. அப்படின்னா இப்ப தேவன் நீதி சொல்லுது, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எதை? மனுஷன் ஆதாமுடைய ஜீவனுக்கு மிருகத்தினுடைய ஜீவனை ஏத்துக்குமா தேவன் நீதி? நோ, அக்செப்ட் பண்ண மாட்டேன். இட்ஸ் நாட் ஜஸ்டிஸ். இது என்ன இல்ல, நீதி இல்ல. அதே மனுஷன் கொடுக்க முடியுமா? மனுஷன் நீதி சொல்லுது, அந்த மனுஷனே பாவத்தில் இருக்கிறான், எப்படி கொடுக்க முடியும்? நோ. தூதரில் கொடுக்க முடியுமா? தூதரில் தன்மைக்கும் மனுஷனுடைய தன்மைக்கும் வேற, கொடுக்க முடியாது. நோ, அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படின்னா இப்ப தேவன் யோசிக்கிறாரு, இந்த மனுஷனை ஆதாம் என்கிற பரிபூர்ண மனுஷன் ஜீவனை இழந்துட்டாரு, இந்த மனுஷனையும் இந்த மனு குலத்தையும் மீட்கணும். யார் போறது அப்படின்னு ஒரு வார்த்தை பரலோகத்துல பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு. அங்க கூட யார் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல பேர் அவருக்கு. அவர் யாரா இருக்கிறார்? அப்போ லோகோஸ் மைக்கேல் பார்த்தோமா? அந்த கண்டிஷன்ல பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் தான். ஆனா அந்த தன்மையில அவர் என்னவா இருந்தார் பார்த்தீங்கன்னா, சீஃப் ஆர்க் ஏஞ்சல், பிரதான தூதனா என்ன பண்ணாருன்னா இருந்தாரு. அந்த டைம்ல பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு, யார்ப்பா போறது என்னுடைய நீதி நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்படின்னா இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருந்தாலுமே இந்த வசனம் அழகா யாருக்கு எக்ஸாக்டா பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொருந்தது. இப்ப தேவன் கேட்கிறாரு, யார்ப்பா அனுப்புறது, யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். கேட்டவுடன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. நான் போறேன். எங்க போனோம்? அந்த பிரதான தூதனோட ஸ்தானத்தை விட்டுட்டு எந்த சரீரத்தை எடுக்கணும்? இப்ப நம்முடைய ஆண்டவர் மனுஷீக தன்மைக்குரிய சரீரத்தை எடுக்கணும். மனுஷீக தன்மைக்குரிய சரீரம்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய ஆண்டவர் தூதர், பிரதான தூதனா இருக்கிறவர் ஆபிரகாம் மட்டும் காட்சி அடிக்கும் போது ஒரு மாம்ச சரீரத்தில் வந்தார் இல்லையா? அந்த சரீரமா இல்ல, அந்த மாதிரி ஒரு காட்சி அளித்துட்டு திரும்பி போனாரே, ஆவிக்குரிய ஜீவியா, ஆவிக்குரிய சரீரத்துக்கு, அந்த ஒரு சரீரத்தை சொல்றாரா? இல்ல. எதையே விட்டு இப்போ ஆல்ரெடி இருக்காரு பார்த்தீங்கன்னா, லோகோஸ் ஆர்கேஞ்சல், பிரதான தூதன் ஸ்தானம், எல்லா தூதர்களுக்கும் சீஃப், பிதாவாகியதனுடைய
மிகப்பெரிய ஒரு குமாரன் அந்த ஸ்தானத்தில் இருந்த நம்முடைய ஆண்டவர் இந்த ஸ்தானத்தை விட்டுட்டு யாரா மாறணும் பார்த்தீங்கன்னா முழுமையா மனுஷனாவே இந்த பூமியில பண்ணோம் மாறணும். மனுஷனாவே மாறுறது எந்த கண்டிஷனுக்கு வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிதாவாகிய தேவன் கூட இருந்தார் பார்த்தீங்களா செல்ல பிள்ளையா, அந்த நேச்சரை விட்டுட்டு எந்த நேச்சருக்கு சேஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாம்ச சரீரத்தில் வரணும். அப்படி வர்றதுக்கு அங்க ஆபிரகாம் கிட்ட அப்படியே ஒரு 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 சம் மெச்சூர்டு ஒரு 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 மாம்ச சரீரத்தில் வந்து பேசிட்டு போனாரு. ஆனா இங்க நம்முடைய ஆண்டவர் நேச்சரை சேஞ்ச் பண்றாரு. எப்படி சேஞ்ச் பண்றாரு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்குமோ அதே தன்மையில பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த சுபாவத்தை விட்டுட்டு அந்த தன்மையை அந்த அந்த நேச்சரை விட்டுட்டு அப்படியே வேற நேச்சருக்கு சேஞ்ச் ஆகிறார். அவர் சேஞ்ச் ஆகல, அதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது நான் அலோ பண்றேன் தேவனே நீங்க பண்ணுங்க. என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு? தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தவனே பிதாவாகிய தேவன் அவருடைய மகனை மைக்கேல லோகோஸா இருக்கிற அவரை இப்ப யாருடைய வயிற்றுக்குள்ள வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேரினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன கருவா வைக்கிறார். வச்சு 10 மாசம் முடிஞ்ச பின்னாடி யார் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையா இந்த பூமியில பிறந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்தார் இல்லைங்களா? இந்த 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 சுபாவம் எடுத்தார் நம்முடைய ஆண்டவர். இந்த சுபாவத்துக்கு பிதாவாகி தேவன் மாத்தினார்ல. அப்படின்னா இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 மாசம் யாருடைய வயிற்றுல இருந்தார் நம்முடைய ஆண்டவர். சின்ன ஒரு கருவா இருந்து என்ன ஆகினான்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்தார். 10 மாசம் எப்படி ஒரு ஸ்திரீ குழந்தை பெற்று எடுப்பாங்களோ அந்த மாதிரி யார் பெற்று எடுத்தார் பார்த்தீங்கன்னா மேரி பெற்று எடுத்தாங்க. இப்போ நம்முடைய கேள்வி, 10 மாசம் மேரியோட வயிற்றுல இருந்தார் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர். அவர் தான் கடவுள்னா, அவர் தான் பிதா அப்படின்னா பரலோகத்தில் யார் இருந்தது? இவர் 10 மாசம் மேரியோட வயிற்றில் இருக்கும்போது இங்கிருந்து ரூல் பண்ணாரா? சொல்றது புரியுதுங்களா? அவர் தான் இவர் தான் அவருன்னு சொல்லிட்டா, இயேசு கிறிஸ்து பிதா அப்படின்னு சொல்லிட்டா, அவரே கருவுல குழந்தைய உருவாயிட்டார் அப்படின்னா அப்ப பரலோகத்தில் இருந்தது யாரு? 10 மாசம் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தது? அப்ப எவ்வளவு தப்பா போயிடும். அப்படின்னா அப்பா மேல இருக்கிறாரு, அவருடைய மகனை எந்த ஸ்தானத்துக்கு அமைச்சிருக்கிறாரு? குழந்தையா என்ன பண்ண பார்த்தா பூமியில பிறக்க வச்சிருக்கிறாரு. பிறக்க வச்சே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் இல்லையா? யாரை மீட்கிறதுக்கு? பாவத்துல சீர்கெட்ட நிலையில இருக்கிற மனுஷனை மீட்கிறதுக்கு எந்த நேச்சரை விட்டுட்டு வந்தார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பழைய தெய்வீக அந்த ஒரு பழைய சுபாவம், அந்த நேச்சர், அந்த பிரதான தூதனுடைய அந்த நேச்சரை விட்டுட்டு மனுஷ சரீரம் அப்படின்னு எடுத்திருக்கிறாரு. அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு பிறந்தார்ல, பிறந்த நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில எந்த இடத்துல வச்சாங்க அவரை? சத்திரத்தின் முன்னணி. அங்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம் தான். நம்முடைய ஆண்டவர் பிறந்த உடனே அவர் பிறந்து இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடுகள் கட்டி இருக்கிற, மிருகங்கள் கட்டி இருக்கிற இடம் தான். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் பிறந்து சுவாசிச்ச முதல் சுவாச காட்டு எப்படி இருந்திருக்கும்? நிறைய மிருகங்கள் இருக்குதுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு சில பேர் ஒரு 10 மாடு 20 மாடு வச்சிருப்பாங்கல்ல. அந்த இடத்துல ஒரு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நம்ம போவோமா கிட்ட? எப்படி இருக்கும்? சரி, அப்படி போனா கூட எப்படி இருக்கும் அந்த இடம்? எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்லு? நம்மளே என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்கிறதுக்கு நமக்கு முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக வந்த நம்முடைய ஆண்டவருக்கு தேவன் பிதாவாகிய தேவன் சூஸ் பண்ண பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் பிளேஸ் எதுவோ அந்த இடத்த சூஸ் பண்ணார். ஏன் ஒரு நம்மெல்லாம் பிறந்திருப்போம்ல, எங்க பிறந்திருப்போம் நம்ம எல்லாருமே? ஐசியூவில், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில், இல்லை வீட்டில், அட்லீஸ்ட் வீட்லையாச்சும் நம்ம பிறந்திருப்போம். இல்லை ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு வார்டில் ஏதோ ஒரு பெட்டில் வச்சுருப்பாங்க நம்மளை. ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நம்மளை மீட் எடுக்கிறதுக்காக வந்த நம்முடைய ஆண்டவர் அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு தன்னை தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். நான் போறேன்னு சொன்ன உடனே பிதாவாகிய தேவன் அப்பா அவருடைய மகனை இந்த பூமிக்கு நம்மளை மீட் அனுப்புறாரு. எந்த இடத்தை சூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எந்த இடம் ரொம்ப லோவஸ்ட் பிளேஸோ அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறார். ஏன் தேவன் அவருடைய மகனுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணோம்?
ஏன்னா நாளைக்கு நீங்களும் நானும் கேள்வி கேட்கக்கூடாது. தேவனே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய லைஃப், நான் பிறந்த இடம் எப்பேற்பட்ட சூழ்நிலை தெரியுமா உங்களுக்கு? உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா என்னோட லைஃபை? நான் எந்த கண்டிஷன்ல இருந்தேன், எந்த கிராமத்துல எவ்வளவு டீப்பான இடத்துல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்ல முடியுமா? உண்மையிலே நம்முடைய ஆண்டவரை தவிர வேற யாருமே இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணிருக்க மாட்டோம், பிறந்திருக்க மாட்டோம். கண்டிப்பா நம்முடைய பெற்றோர்கள் எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல பண்ணிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா பிறக்க வச்சிருப்பாங்க. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க பிறக்க வைக்கிறதுக்கு கூட யார் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தன்னை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கான அப்பா இறக்கி வைக்கிறாரோ அந்த இடத்துக்கு, எல்லா இடத்துக்கு போறதுக்கு யார் தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரு. அதான் நாம் பார்க்குற வசனம் ரோமர் 8:3 ரோமர் 8:3 அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் எதுதான் எதிர்பார்த்தாரு? நியாயப்பிரமாணம் போய் செய்ய வேண்டியதை என்ன பண்ணல? நியாயப்பிரமாணம் செய்யல. செய்யாதத யாரே செய்ய முடிவு பண்றாரு? தேவனே செய்ய முடிவு பண்றாரு. தேவன் என்ன செய்யறாரு? ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும். இப்ப தேவனே என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, தம்முடைய குமாரனை, அப்படின்னா அவர் தான் இவர், அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும்? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினா யார் அனுப்புறது? அப்பா மகனை அனுப்பி இருக்கிறாரு. எதுக்காக அமைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, பாவத்தை போக்குறதுக்காக அப்படி இருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறார். அவர் இவர் ஒன்னாகுமா? ஆகாது. அப்படின்னா அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ணாருங்க? தீர்த்தார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான தூதன் ஸ்தானத்தை விட்டுட்டு மனுஷ சரீரம் எடுத்தார் இல்லைங்களா? அப்படின்னா மனுஷ சரீரம் எடுத்து எந்த தன்மையில இருந்தார் பாத்தீங்கன்னா, பூமியில ஆதாம் எந்த தன்மையில இருந்தாரோ அந்த கண்டிஷன்ல. ஆதாம் ஏதேன் தோட்டத்துல பாவியா இருந்தாரா? பர்ஃபெக்ட் மேனா இருந்தாரா? பர்ஃபெக்ட் மேனா இருந்தார். கரெக்டா? ஏதேன் தோட்டத்துல. அப்புறம் பாவம் செஞ்சதால அவர் பாவி ஆயிட்டார். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தவர் பாவியா இருந்தாரா? பர்ஃபெக்ட் மேனா இருந்தாரா? பர்ஃபெக்ட் மேனா இருந்தார். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் என்ன கண்டிஷன் இருந்தாரோ அந்த கண்டிஷன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் இருந்தார் நான் பார்க்கிறோம். அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2:9. எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மனுஷன் யாரோட கீழே? தேவதூதரிலும் சிறியவர் யார் தான்? மனுஷன். கரெக்டா இல்லைங்களா? இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு எந்த தன்மைக்கு வந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். ஏன் சற்று சிறியவராக்கணும் பாத்தீங்கன்னா, மனுஷன் எந்த நிலைமையில இருக்கிறான்? மனுஷனா நம்ம இல்ல, ஆதாம் பரிபூர்ண மனுஷன் ஆதாம் எந்த நிலைமையில இருந்தார் பாத்தீங்கன்னா, தூதர்களை விட சற்று சிறியவர் இருந்தார். அதே கண்டிஷன்ல இப்ப யார் வந்திருக்கிறது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தூதனா இருந்து ஈடுபலி கொடுக்கல. அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். ஆதாம் எந்த கண்டிஷன் இருப்பாரோ அதே கண்டிஷன்ல மனுஷனா இந்த பூமியில பண்ண வந்திருக்கிறார். அதான் வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:6. 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்படின்னு என்ன கண்டிஷன் இருக்கிறார்? மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருது. அப்படின்னா அவர் மனுஷ சரீரத்தில் இருந்திருக்கிறாரு, அவர் மனுஷனா இருந்திருக்கிறாரு. ஆதாம் இருந்த அந்த பரிபூர்ண மனுஷிக தன்மையில் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் இருந்தான்னு பாக்குறோம். அப்படின்னு நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்ல? கேப்ரியல் யாருக்கு சொல்றாருங்க? மேரிக்கு சொல்றாங்க. சொல்லும் போது மேரி நல்லா பண்ண முடியல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அந்த தூதனை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. பயந்த உடனே இப்ப அந்த கேப்ரியல் தூதன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 2:10-11. லூக்கா 2:10 வசனங்கள் 10 மற்றும் 11.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சாரி, இது வந்து மேரி இல்ல, யாருக்கு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அங்க பின்னாடி வந்த அந்த ஒரு யாருக்கு தூதர்கள், அந்த சாரி மேய்ப்பர்களுக்கு அந்த மாதிரி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது தேவ தூதர்கள் அவர்களுக்கு நோக்கி, பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்லே பிறந்திருக்கு. அப்படின்னா கேப்ரியல் கிட்ட அங்க மேரி கிட்ட சொன்ன அந்த விஷயம், அவங்க கன்சீவ் ஆனதுல இருந்து அவங்க பிறக்க நம்முடைய ஆண்டவர் பிறந்த உடனே நியூஸ் போது, இந்த மாதிரி ஒரு இரட்சகர் என்ன பண்ண போறாரு, பிறக்க போறாரு. அவருக்கு என்னன்னு பேர் வைக்கணும், என்னன்னு பேர் வைக்கணுமா, இயேசுன்னு பேர் வைங்க. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாத்தீங்களா? அப்படின்னா அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா ஏன் இயேசுன்னு பேர் வைக்கிற? அப்போதான் அவருக்கு என்னென்ன பேர் வருது, இயேசுன்னு பேர். இயேசுன்னு என்ன அர்த்தம்? இயேசுன்னு என்ன அர்த்தம்? ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்கள் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுன்னு பார்த்தீங்கன்னா ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறதுக்காக இந்த உலக ஜனங்களை, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அப்படின்னா இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எங்கிருந்தவர் அவர்? பரலோகத்தில் பரிசுத்தமான இடத்துல இருந்து இந்த மனுஷன் கிட்ட வந்து பிறந்து அங்கே வாழ்ந்து என்ன கொடுக்கணும், இப்போ ஜீவனை கொடுக்கணும். அப்படி எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு பரிபூர்ண மனுஷிக தன்மையில் நம்முடைய ஆண்டவர் இருந்தார் இல்லையா பூமியில வந்து. பரிபூர்ண மனுஷிக தன்மையில் இருக்கிற கிறிஸ்து பாவத்தில் இருக்கிற மனுஷன் மத்தியில் தானே வாழணும். வாழ்ந்து அவங்க மத்தியில என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சாகணும், அவங்களுக்காக சாகணும். அப்படின்னா இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைக்குள்ள வந்தார்ல, எப்படி இருந்திருக்கும் அது? இப்ப நம்முடைய ஆண்டவர் ஊழியத்தின் நிமித்தமா இருக்கும்போது அவங்க மனுஷன் என்னென்ன தீமையை யோசிக்கிறான்னு யாருக்கு தெரியும்? இப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ கேவலமா யோசிக்கிறாருன்னு யாரால கண்டுபிடிக்க முடியும்? ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிபூர்ணமான மனுஷன். பரிபூர்ணமா மனுஷன் பாவிகள் மத்தியில இருக்கிறாருன்னா அவங்களுடைய எல்லாருடைய சுபாவம் இவருடைய கேரக்டருக்கும் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ ஒஸ்டா இருந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளே சில நேரத்தில் ஒருத்தர் ஒரு 10 நாள் குளிக்கலைங்க. ஒருத்தர் நம்ம பஸ்ல ஏறி ஒரு சீட்டில் உட்காந்துருக்குறோம், நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார், பயங்கரமாக ஸ்மெல் வருது அவர் மேலே. என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஒஸ்டான ஸ்மெல் வருது. எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஜனங்க, அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சாங்கன்னா வேற இடத்து போயிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த மனுஷனுடைய நிலைமை? இப்படிதான் இருந்திருக்கும். எவ்வளோ கேவலமான மைண்டு, எவ்வளோ ஒஸ்டான கேரக்டரு, எவ்வளோ பொறாமை, எரிச்சல், கோபம், எவ்வளோ ஒரு ஒஸ்டான ஒரு சிந்தையோட அவங்க சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே யாரால் ரீட் பண்ண முடிஞ்சிருக்கோம்? நம்முடைய ஆண்டவரால் ரீட் பண்ண. ஆனால் இப்பேற்பட்ட பாவமான மோசமான ஜனங்களை என்ன பண்ண இவர் தான் மீட்கணும். அது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கற்பாம்பூச்சி தெரியுங்களா? கற்பாம்பூச்சி அது எங்கே இருக்கும்? அது எங்கே இருக்கும்? வீட்டில் இல்லையா? வீட்டில் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். நல்லா பெட்ரூமில் பெட்டில் படுத்துட்டு அப்படி இருக்குமா? அந்த பாத்ரூமில் அது அந்த அந்த மோசமான ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல எது சுற்றிட்டு இருக்கோம்? இந்த கரப்பாம்பூச்சி சுற்றிட்டு இருக்கோம். இப்போ தேவன் நம்மளை கூப்பிட்டு, இந்த கரப்பாம்பூச்சி இருக்குல்ல, இந்த கரப்பாம்பூச்சி எங்கே இருக்குது? இந்த பாத்ரூமில் அந்த மோசமான ஒரு அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் இருக்கு இல்லையா? இந்த கரப்பாம்பூச்சிக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாம் செத்துட்டு இருக்குது. இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் மீட்கிறதுக்காக நீ போறியான்னு கேட்டா, நீ போய் அந்த கரப்பாம்பூச்சி மாதிரி மாறி, அந்த கரப்பாம்பூச்சி சுத்துது பார்த்தீங்களா, அங்கேயே இருந்து அங்கேயே வாழ்ந்து அதுக்காக உயிர் கொடுக்குன்னு தேவன் நம்மளை கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாருமே இந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. இந்த கண்டிஷனில் இருக்கிற அந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு தான் எப்பேற்பட்ட பரிசுத்தமான இடத்துல இருந்த நம்முடைய ஆண்டவர் அந்த சுபாவத்தை விட்டுட்டு யார் மத்தியில் வந்துட்டார்னு பார்த்தீங்கன்னா,
பாவத்தன்மையில் இருக்கிற, பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே செத்துட்டு இருக்கிற மனுஷன் மத்தியில வந்து ஊழியம் பண்ணி அவங்களுக்காக என்ன பண்ணோம்? மரிக்கணும். எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ்! வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 20:28. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளை கொடுக்க வந்தவர் அவரு. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் எதுக்காக வந்தாராம்? ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க என்ன பண்ணாரு? வந்தாரு. வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட எக்ஸ்ட்ரீம் மனத்தாழ்மை என்ன தெரியுங்களா? எக்ஸ்ட்ரீமா மனத்தாழ்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியத்தை வாங்கிக்கிறதுக்கு வரல. என்னத்துக்கு வந்தாரமா? ஊழியம் செய்யறதுக்கு வந்தாரமா. அப்படி ஊழியம் செய்ய வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3.5 வருஷம் அவர் ஊழியம் பண்ணும்போது கடைசியில் ஒரு ரோல் மாடல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறாரு. என்ன ரோல் மாடல் ஃபிக்ஸ் பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டரா இருக்கிறன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஒருத்தர் பாதத்தை என்ன பண்ணுங்க கழுவணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யார் கழுவிட்டு இருக்குது பாதத்தை? யாருடைய பாதத்தை கழுவிட்டு இருக்கிறாரு? பேதுரு மீனவர், ஜூதாஸ் துரோகி, இவருடைய பாதத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கச்சை கட்டிக்கிட்டு, அந்த சினாரி யோசிச்சு பாருங்களேன். உட்காந்துட்டு இருந்திருப்பாங்களே எல்லாருமே. ஒவ்வொருத்தருடைய பாதத்துக்கு எங்க போய் உட்காந்துருக்கணும் நம்முடைய ஆண்டவர்? இவர் உட்காந்துட்டு வாங்க 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 நாங்கள் கழுவுறோம் வாங்க உங்க எல்லாரும் கூப்பிட்டு தனித்தனி கூப்பிட்டு கழுவிருப்பாரா? இவர் உட்காந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய பாதத்துக்கிட்ட போயிட்டு அந்த கால் எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கழுவி இருக்கணும். எப்பேற்பட்ட ஸ்தானத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யறதுக்கு வந்தவர் எக்ஸ்ட்ரீமா மனத்தாழ்மையை இவ்வளவு காமிச்சிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள்! மனத்தாழ்மையினுடைய எக்ஸ்ட்ரீம் யாருக்கிட்ட பார்க்கலாம்? ஊழியம் வாங்கறதுக்கு வரல, ஊழியத்தை செஞ்சு வந்திருக்கிறார். இப்பேற்பட்ட தாழ்மையும் சாக்ரிஃபைஸும் காட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாஸ்டர். அப்படின்னா இந்த ஒரு மீட்கும் பொருளை கொடுக்கறதுக்காக தன்னை எவ்வளோ தூரம் தன்னை தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன பண்ண நம்முடைய தாழ்த்தி இந்த ஒரு ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாரு. அதான் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை, அவருக்கு பாவம் தெரியுமா? பாவத்தை யோசிக்க முடியுமா நம்முடைய ஆண்டவர்னால? அப்பேற்பட்ட பரிசுத்தமான நம்முடைய ஆண்டவரை, பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார் தேவன் பார்த்தீங்கன்னா? பாவியாக்கினார். ஏன்னா எல்லாருடைய பாவத்தை எடுத்து யார் மேல வச்சாச்சு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணும்போது நம்முடைய ஆண்டவர் அவங்களுடைய பாவத்தை என்ன பண்ணணும்? சுமக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆதாம் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலுக்கு போன அந்த ஆதாமை ரிலீஸ் பண்ணோம்னா இப்ப தப்பே பண்ணாத ஒருத்தர் நான் அவருடைய பழியை ஏத்துக்கிறேன்னு இப்ப எதுக்குள்ள போனோம்? ஜெயிலுக்குள்ள போனோம். யாரை விடுதலை பண்ணணும்? ஆதாம ரிலீஸ் பண்ணணும். அப்படின்னா இந்த ஒரு தன்மையில நம்முடைய ஆண்டவர் போகும்போது சாதாரண சூழ்நிலைக்குள்ள போகலைங்க. இந்த மனுக்குள்ள மீட் எடுக்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவர் பட்ட அவமானங்களும் கொஞ்சம் நெஞ்சில்லை. அவர் போகக்கூடிய ஒவ்வொரு ட்ரையல்ஸுமே நீங்க யோசிச்சு பாருங்க. 3.5 வருஷத்தினுடைய வாழ்க்கையில அவர் ஏற்கனவே 3 வருஷம் 3.5 வருஷத்தினுடைய முடிவுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நிறைய ஊழியங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த மாதிரி நிறைய தேவனுக்காக எக்ஸ்ட்ரீமான சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலுமே கடைசி ஒரு மிகப்பெரிய பார்ட் இருக்குது. உச்சகட்டமான ட்ரையல்ஸ் அனுபவிக்கணும். அந்த உச்சகட்டமான ட்ரையல்ஸ்ல அவர் எக்ஸ்ட்ரீமான கேரக்டர் காமிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா அந்த ஜீவனை இந்த உலக ஜனங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஜீவன் அவருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைக்காத கண்டிஷன் போயிடும். அப்படின்னு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்குள்ள போனார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அந்த ஒரு எல்லா ஊழியத்தினுடைய காலங்கள் முடிஞ்சு கடைசியாக கெத்செமனேக்குள்ள என்டர் ஆகுறாரு. அந்த கெத்செமனேக்குள்ள என்டர் ஆகுற அந்த டைம்ல இருந்து சாதாரண ட்ரையல்ஸ் இல்லை, ஒவ்வொரு ட்ரையல்ஸ்லுமே எப்பேற்பட்ட ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசன வாசிக்கலாம். எபிரேயர் 5:7. அந்த ஒரு கெத்செமனேல இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் பண்ண பிரேயர். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்க அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவருடைய காலப்பகுதியில, அந்த லாஸ்ட் அந்த ஒரு காலம், அந்த நைட்ல இருந்து மறுநாள் வரைக்கும் அவர் ஜீவனை கொடுக்கறது வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமான சூழ்நிலை இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீமான சூழ்நிலை ஒரு சரியா சாக்ரிஃபைஸ் காமிக்கலனா, என்ன பர்பஸ்க்காக வந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணலனா யாருக்கு ஜீவன் இல்லை?
அவருக்கு ஜீவன் இல்லை. அதான் வசனம் பார்க்கிறோம், மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. யாருங்க அவரு? பிதாவாகிய தேவனுக்கு தான் என்ன வல்லமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மரணத்திலிருந்து ஒருத்தர் உயிர் எழுப்பக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? பிதாவாகிய. ஒருவேளை இவர் மட்டும் சரியான கேரக்டர் காமிக்காம மிஸ் பண்ணிட்டார்னா என்ன பண்ண முடியாது? தேவன் இவரை மரணத்தில் எழுப்ப முடியாது. இப்ப லாஸ்ட்ல கண்டிஷன் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இவர் செலுத்தக்கூடிய பலி பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா இவருக்கும் ஜீவன், உலக ஜனங்கள் எல்லாருக்கும் ஜீவன் கிடைக்கும். இவர் செலுத்துற பலி பர்ஃபெக்டா இல்லைன்னா இவருக்கும் ஜீவன் இல்லை, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீவன் இல்லை. அதான் சொல்றாரு, மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர். யாருக்கு தான் வல்லமை இருக்கும் பார்த்தீங்கன்னா? பிதாவாகிய தேவனுக்கு தான். அவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம். யார் அழுது? நம்முடைய ஆண்டவர், தேவனே இந்த ஒரு உங்களுடைய சித்தத்தை நான் எக்ஸ்ட்ரீமா பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தி நிமித்தம் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, பிரேயர் பண்ணிருக்காரு. யார்கிட்ட பிரேயர் பண்ணிருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரன் அப்பா கிட்ட பிரேயர் பண்ணுங்க, அப்பா எனக்கு என்ன கொடுங்க, பலன் கொடுங்க, எப்படியாச்சும் இந்த ஒரு சூழ்நிலை நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணும், வாழணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. இந்த கெத்சேமனே அனுபவம் சாதாரண அனுபவம் நம்முடைய ஆண்டவருக்கு. இந்த ஒரு ட்ரையல்ஸ்ல நம்முடைய ஆண்டவர் என்ன கத்துக்கிட்டாராமா? வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5:8 8 வசனம். அவர் குமாரனா இருந்தும் யாரோட குமாரன் இவரு? பிதாவாகிய தேவனுடைய மகனா இருந்துட்டா கூட பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்ன கத்துக்கிட்டாராமா? பட்ட பாடுகள்ல இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான கண்டிஷன் கூட எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னு என்ன பண்ணினாரு நம்முடைய ஆண்டவர். இது வரைக்கும் எப்படிதான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு? பரலோகத்துல நல்ல ஒரு அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். இப்ப எந்த இடத்துலையும் கீழ்ப்படிதை கத்துக்கினார் பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒஸ்டான கண்டிஷன் தேவன் நம்மளை கொண்டு போய் விட்டாங்களோ அந்த சூழ்நிலை எப்படி கீழ்ப்படிதான் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கத்துட்டு இருக்கிறார். அதே நேரத்துல தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணம். அவர் மட்டும் இல்ல, இதே மாதிரி யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். தேவனாலே நாமம் வாங்கி இருக்கிறாராம். யார்? தேவன் அப்பா கிட்ட பேர் வாங்கி இருக்கிறாரு. என்ன பேர் வாங்கிறாரு பாத்தீங்கன்னா, பிரதான ஆசன் பேர் வாங்கி இருக்கிறார். யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஏன் பிரதான ஆசன் பேர் வாங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நியாயப்பிரமாணத்தில் ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் சப்ஜெக்ட்ல, அங்க இந்த பலியை எடுத்துன்னு போய் அந்த ரத்தத்தை எடுத்துன்னு போய் செலுத்துறதே யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதான ஆசானாகிய ஆரோன். அப்படி அந்த ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை இப்ப யார் செலுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த ஒரு ஜீவனை யார் தான் கொடுக்கணும்? தேவன் வாங்கிக்கணுமா இல்ல கிறிஸ்துவே கொடுக்கணுமா? ஏன் கிறிஸ்துவே கொடுக்கணும்? இது யாரா விரும்பி கொடுக்க வேண்டியது, யாரும் கட்டாயப்படுத்தி என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கூடாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனை கொடுக்கணும். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இந்த ஒரு அத்தாரிட்டி யாரே வச்சிருக்காரு? நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கிறாராமா. யோவான் 10:17-18. யோவான் 10 வசனங்கள் 17 மற்றும் 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பாத்தீங்களா? அப்படின்னா நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் என்ன பண்ணுவாரு? அன்பாயிருப்பார். ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளவும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன். அந்த ஜீவனை வேற யாரும் எடுத்துக்க முடியுமா? பிதாவாகிய தேவன் கூட எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. யார் கொடுத்தாதான் எடுக்க முடியும். யார் தான் கொடுக்கணும்? அதை கிறிஸ்துடைய அனுமதி இல்லாம பிதாவாகிய தேவன் கிறிஸ்துடைய ஜீவன் எடுக்க முடியுமான்னு கேட்கிறேன். முடியாது. ஏன்னா அவர் சொல்லிட்டார், நானே அதை கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இவர் தான் வில்லிங்கா கொடுக்கணும், யாரும் கட்டாயப்படுத்தி அவர் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதை திரும்பி மறுபடியும் எடுத்துக்கொள்றதுக்கு எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை யார்கிட்ட வாங்கி இருக்கிறேன்? பிதாவாகிய அப்பா கொடுத்திருக்கிறாரு. உன் ஜீவனை நீ கொடுக்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குதுப்பா, நீ எடுத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? ரைட்ஸ் இருக்குது. அப்படின்ற ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்துன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அப்படின்னா இந்த ஜீவனை யார் கொடுத்தாதான் எடுக்கவே முடியும்? இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தாதான் எடுக்கவே முடியும். இதுக்கு சூப்பரான ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கெத்செமனேல அரெஸ்ட் பண்ண வந்தாங்களா? பண்ண வந்தவங்க இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து
நான் தான் சொன்ன உடனே அவங்க பிடிக்க வர முடிஞ்சுச்சா? என்ன ஆனாங்க தெரியுங்களா? திரும்பி பார்த்தோன்னே அப்படியே பின்னாடி விழுந்திருப்பாங்க. என்ன பண்ண முடியல? ஆக்சுவலாக அவங்களால பிடிக்கவே முடியல. அவங்க நினைச்சா கூட பிடிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் நான் தான், என்னென்ன பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இவர் ஒப்பு கொடுக்காம, இவர் தன்னை சரண்டர் பண்ணாம யாரும் அவர் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. பேதுரு ட்ரை பண்ணாரு காப்பாத்திலான்னு, முடிஞ்சா? பேதுருக்கு சொல்லுவார் நம்முடைய ஆண்டவர், நான் மட்டும் கை அசைச்சனா, கண் அசைச்சனா 12 லேதிகியோனுக்கு அதிகமான லேகியோன் என்ன பண்ணுவார், தேவன் அலோவ் பண்ணுவார். ஆனால் என்ன பண்ணல? ஏன் நான் அமைதியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் தான் கொடுக்க வந்திருக்கிறேன், வில்லிங்கா கொடுக்க வந்திருக்கிறேன். என்னை தவிர வேற யாரும் என்கிட்ட ஜீவன் எடுக்க முடியாது. இப்ப வந்திருக்கிற சோல்ஜர்ஸும் சரி, அங்க இருக்கிற எவ்வளவு பெரிய ஆளுங்களும் சரி, யாருமே இந்த ஜீவன் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. நான் கொடுக்கலனா, இப்ப நான் தான் இதை கொடுக்கறதுக்கு இதுதான் அத்தாச்சு. அப்படி நம்முடைய ஆண்டவர் மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் முழுமையா என்ன பண்றார், விரும்பி தலை ஒப்பு கொடுக்கிறார். அப்படின்னா எப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருந்த நம்முடைய ஆண்டவர் தன்னை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, கொலோசியர் 1:15-16. கொலோசையர் 1 வசனங்கள் 15 மற்றும் 16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். யாருங்க அவரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான, எல்லா படைப்புக்கும் முதல் படைப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. பிதாவாகிய தேவன் படைச்ச படைப்புகள்ல ஃபர்ஸ்ட் படைப்பு யார் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஃபர்ஸ்ட் படைப்பு, பிதாவாகிய தேவனுடைய படைப்பு. அவர் தான் லாஸ்டும் படைப்பும் கூட. நான் சொல்றது புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் படைச்ச படைப்புல முதல் படைப்பு யார் தான்? இவர் தான். கடைசி படைப்பு யார் தான்? இவர் தான். மற்ற எல்லா படைப்பு யாரை வச்சு படைச்சாரு? பிதாவாகி தேவன் படைச்சது ஒரே படைப்பு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் முந்தின சிருஷ்டி. அவரை வச்சுதான் எல்லா படைப்புகளும் தேவன் படைச்சார். எல்லாம் இன்னைக்கு இருக்கிற எல்லா கிரியேஷன்ஸும் யார் மூலமா படைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் படைக்கப்பட்டுச்சு. ஆனா பிதாவாகிய தேவன் படைச்ச முதல் படைப்பு யாரு தான்? நம்முடைய ஆண்டவர் தான். கடைசி படைப்பு யாரு தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதான் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம், ஆல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும். அப்படின்னா ஃபர்ஸ்டும் நான் தான், லாஸ்டும் நான் தான். தேவனுடைய படைப்புல முதலும் நான் தான், முடிவும் நான் தான். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த மனுஷனை மீட்க தன்னை ஒப்பு கொடுத்துறாரு. ஒப்பு கொடுத்த பின்னாடி எந்த மனுஷனை நம்முடைய ஆண்டவர் படைச்சாரோ அதே மனுஷன், பாவத்தில் இருக்கிற மனுஷன் பரிபூர்ண மனுஷனா இருக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஓங்கி அறிறான். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அடிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிபூர்ண மனுஷன். சாரி, அடிக்கிறவர் ஒரு ஒஸ்டான பாவி, அடி வாங்குறவர் பரிபூர்ண மனுஷன். நம்முடைய ஆண்டவர் மட்டும் கோபமா பார்த்துருந்தாருன்னா யார் சாம்பல் ஆயிட்டு இருப்பாரு? யார் சாம்பல் ஆயிட்டு இருப்பாரு? பாவி சாம்பல். அந்த அதிகாரம் இருந்துச்சு, ஆனா பண்ணி இருந்தாருன்னா யாருடைய ஜீவன் போயிட்டு இருக்கோம்? நம்முடைய ஆண்டவருடைய ஜீவன். ஏன்னா இங்க அடிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் எப்படி நிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓங்கி கன்னத்தில் அடைக்கிறது எப்படி எப்படி ஃபீல் இருக்கும்? அந்த ஃபீல் இந்த மாதிரி அடி நம்முடைய ஆண்டவர் எங்கேயாச்சும் வாங்கியிருப்பாரு அதுக்கு முன்னாடி? இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஆபீஸ்ல நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் நம்ம ஓங்கி அடிச்சிட்டாங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது அந்த ஒரு பெயின் தாங்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஓங்கி அடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது இவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இவங்க நினைவு வர்றதுக்குள்ள யாரை பிடிச்சி அடிச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பிடிச்சி நம்ம அடிச்சிருவாங்க. இதுதான் ஒரு ஹியூமனுடைய நேச்சர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓங்கி அடிக்கும் போது அந்த அடிச்சார்ல, அந்த அடிக்கும்போது அந்த மனுஷனை எப்படி பார்த்துருப்பார்? அடி வாங்கும்போது ஏதாச்சும் கோபமா பார்த்துருப்பாரா? நம்முடைய ஆண்டவர் எரிச்சலா பார்த்துருப்பாரா? இப்ப அடி இன்னும் 3 நாள் ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? எந்த அளவுக்கு அந்த மனுஷன், அவ்வளவு பாவியான மனுஷன் அடிச்சா கூட அடிக்கிறது தன்னை அமைதியை ஒப்பு கொடுத்தாரு. பார்த்தீங்களா பிரதர்? தப்பு பண்ணிட்டு அடி வாங்குறது வேற,
தப்பே பண்ணாத நம்முடைய மாஸ்டர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ரோல் மாடல் காமிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி கேரக்டர் காமிக்கிறது, பழுதற்ற ஒரு சாக்ரிஃபைஸ் நம்முடைய ஆண்டவர் காமிக்கிறாரு. இதை விட இன்னொரு எக்ஸ்ட்ரீமான விஷயம், ஒருத்தர் முகத்துல காரி துப்புவாரு, அமைதியே காரி துப்பல் வாங்கி நம்முடைய ஆண்டவர் நிற்பாரு. எப்படி நிற்குது? நம்ம கூட பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், பைக்ல போயிட்டு இருக்கிறோம், பஸ்ல இருந்து யாரோ எச்சில் துப்பிடுறாங்க நம்ம மேல, முகத்துல வந்து விழுந்துச்சு, என்ன பண்ணுவோம்? போய் ஏதோ அடிக்கிறோமா திட்டுறோமா அது அப்புறப்பட்ட விஷயம். அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நான் கோவமா இருக்கிறேன் பாரு உன் மேல அப்படின்றத என்ன பண்ணுவோம், எப்படியாச்சும் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போவோம், அந்த எக்ஸ்பிரஷன் தான் காட்டும். ஆனா நம்ம ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, அந்த காரி துப்புற மனுஷனை அன்பா என்ன பண்ணியிருப்பாரு, பார்த்துருப்பாரு. அதே நேரத்தில் இதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவருக்கு வந்த சோதனைகள் சாதாரண விஷயம் இல்லை. இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் நம்முடைய ஆண்டவரை கட்டி வச்சுட்டு சாட்டையினால் அடிக்கும்போது அந்த அந்த உடம்புல அந்த சாட்டை விழுந்திருக்கும் இல்லையா அடி, அந்த சாட்டையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முள்ளு மாதிரி இருக்கும், அது ஒரு எலும்பு நல்லா முள்ளு மாதிரி இருக்கும், அடிச்சு எடுக்கும்போது அப்படியே சதைகள் நம்ம பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வரும். இப்படி ஒவ்வொரு அடி அடிச்சிருப்பாங்களே நம்முடைய ஆண்டவரை, அப்படி அடிக்கும்போது அதனுடைய வலி எப்படி இருந்திருக்கும்? சாதாரண ஒரு பிளேட்ல ஏதாவது சின்னதாக கத்தி கட் ஆகிட்டா எவ்வளோ பெயின் இருக்குது. நம்முடைய ஆண்டவரை அடிச்ச அந்த சோல்ஜர், அதாவது ரோமன் சோல்ஜர்ஸ், சாதாரண ஆட்கள் அடிக்கல, ரோமன் சோல்ஜர், இதுக்கு ட்ரெயின்டான பர்சனுங்க. எதுக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி எதிரிகள், அதாவது இந்த மாதிரி ஒரு கைதிகளை அடிச்சு அவங்களை எந்த அளவுக்கு துடிக்க வலிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் சோல்ஜர்ஸ். இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கு, இவங்க எல்லாமே அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி அடிக்கும்போது நம்முடைய ஆண்டவர் அந்த அடிச்சார்ல அந்த ரோமன் சோல்ஜர் எப்படி பார்த்திருப்பார்? நல்ல அடி, நீ எந்த அளவுக்கு என்ன அடிக்கிறியோ உனக்கு சேர்த்து நான் என்ன கொடுக்குறேன், ஜீவன் கொடுக்குறேன். உன்னுடைய பாவத்தை நான் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். அதனால நான் செத்தாதான் உனக்கு பாவத்திலேருந்து மன்னிப்பு, நல்ல அடி, உனக்கு இதுலேருந்து ரட்சிப்பு இருக்குன்னு பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பார். ஏதாச்சும் கோவமா பார்த்துருப்பாரா? அவருடைய பார்வையில் கோவம் வந்திருக்குமா? மைண்ட்ல யோசிச்சிருப்பாரா? சின்னதா யோசிச்சிருப்பாரா? ஒருவேளை யோசிச்சிருந்தாரு நம்முடைய ஆண்டவர், அவர் செலுத்தின பலி என்னவா பலி ஆயிட்டு இருக்கும்? பர்ஃபெக்டான பலி வந்திருக்காது, பர்ஃபெக்ட் இல்லாத அபூர்ண பலியா இருக்கும். அபூர்ண பலியை தேவனோட நீதி என்ன பண்ணாது, ஏத்துக்காது. தேவனோட நீதி அக்செப்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரீமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தாரு. இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் கையை இழுத்து வச்சு அந்த ஆணி அடிச்சிருப்பாங்களே, அந்த ஒவ்வொரு பெயினும், அப்படி அடிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் எந்த அளவுக்கு அன்பா பார்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்க மேல இரக்கம் பார்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்க அபூர்ணமான நிலையை பார்த்து ஃபீல் பண்ண முடியும், அதுதான் பண்ணியிருக்கோம் நம்முடைய ஆண்டவர். தவிர எந்த இடத்துலையுமே ஒரு மோசமான மைண்ட் என்ன பண்ணியிருக்காரு நம்முடைய ஆண்டவருக்கு வந்திருக்காது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு வீடியோஸ் ஒன்று ஒரு ப்ளே ஆகுமா? ஸோ நம்முடைய ஆண்டவர் அந்த கடைசி டைமில் வந்த ட்ரையல்ஸ் ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வருமா? இது
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர்ல கண்டிஷன் வந்த நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட ஸ்தானத்துல இருந்து எந்த தன்மைக்கு நம்மளை மீட்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ சாதாரண சாக்ரிஃபைஸ் இல்லை, நம்முடைய ஆண்டவர் நம்மளை மீட்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு தன்மையில் இருந்த நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கிறாரு. ஸோ அப்படின்னா இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு தன்மைக்கு வந்து நம்மளை மீட்கிறதுக்காக வந்து நம்முடைய ஆண்டவரை இயேசுக்கு சிலுவையில் தூக்கப்பட்டிருக்கிறாரு. அதான் வசனம் சொல்லுது, கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு என்ன கண்டிஷன் நிற்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சபிக்கப்பட்டவன். ஏன்னா இப்போ அங்கே ஆதாமுடைய பாவத்தை இப்போ யார் மேலே சுமந்தாச்சு? இயேசு கிறிஸ்து மேலே. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய பாவத்தை ஏற்றுக்கிறதுனால பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவரை எப்படி பார்ப்பார்? இப்போ யார் தேவனுடைய பார்வையில்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவி. எப்படி பாவி? பாவம் பண்ணார் அவர் இல்லை. ஆதாமுடைய பாவத்தை இப்போ யார் ஏற்றுக்கினார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறதுனால இப்போ ஆதாம் யார் ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பாவின்ற கண்டிஷன் விடுதலை ஆகிட்டாரு. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை ஏற்றுக்கிறதுனால இப்போ யார் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் மாக்கினார். இப்போ பாவி ஆயிட்டார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ தேவன் அவருக்கு செவி கொடுப்பாரா? பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டார். அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சிலுவையில் இருக்கும்போது அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது மேல என்ன வரல. ஞானஸ்நானம் எடுத்து நம்முடைய ஆண்டவர் வெளியே வரும்போது சவுண்ட் வந்துச்சா? இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். எவ்வளோ சூழ்நிலை நம்முடைய ஆண்டவர் 3 வருஷம் வாழும்போது தேவனோட பேசிட்டு இருந்தாரா? ஆனா கடைசி டைம்ல சிலுவையில் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட தேவன் என்ன பண்ணல, பேசல. ஏன்னா இப்போ யாரா மாறிட்டார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ஆதாமுடைய பாவத்தை எடுத்துக்கிறதுனால இப்போ பாவி ஆயிட்டார். இப்போ பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றதில்ல, செவி கொடுக்கறதில்ல, பேசல தேவன் கடைசியில. ஆனா பேசாம இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் தெரிஞ்சிச்சு யார் நம்மளை கை விட்டது, தேவன் என்னை கை விட்டாரு அப்படின்னு வசனம் நம்ம வாசிக்கிற மத்திய 27:46 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை நம்ம ஆண்டவர் ஏன் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் தேவன் பிதாவாகிய தேவன் யாருடைய கையை தான் பிடிச்சிருந்தாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கையை பிடிச்சிருந்தாரு. யாருடைய கையை விட்டுட்டு இருந்தாரு? ஆதாம் விட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சதால் விட்டுட்டாரு. ஆனா எப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு ஆதாமுடைய பாவத்தை சுமந்துட்டாரோ அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் யார கை பிடிச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் கையை பிடிச்சிட்டாரு. யாரை விட்டாரு?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கை விட்டு யாரை பிடிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய மனுக்குலத்தினுடைய கையை என்ன பிடிச்சிட்டார். இப்படி சொல்லி தெரிஞ்சு நம்முடைய ஆண்டவருக்கு தேவன் கைவிட்டார்னு. ஆனால் இருந்துட்டாலுமே தேவனே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போனா கூட என்னோட ஜீவனை யார்கிட்ட கொடுப்பேன், உங்ககிட்ட கொடுக்குறேன். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புகிறேன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை இப்ப யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு? பிதாவாகிய தேவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அப்படின்னா எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் யார்கிட்ட அந்த ஜீவனை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜீவனை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அந்த ஜீவன் தான் பின்னாடி உலக ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாரு, கொடுத்து என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா மீட்க போறாரு. அந்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான், முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானார், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்படின்னா உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யார் மூலமா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிந்தின ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனை கொடுத்ததுனால, பாவத்தை ஏத்துக்கிட்டு ஜீவனை கொடுத்ததுனால இப்ப யார் விடுதலை ஆயிட்டாரு? ஆதாம் விடுதலை ஆயிட்டார். அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற பரிபூர்ண மனுஷன் ஜீவன் கொடுத்தது எத்தனை பேருக்கு? ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தாரா, உலக ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரா? நல்லா தெளிவா சொல்லுங்க. பரிபூர்ண மனுஷனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை ஜீவன் வச்சிருந்தாரு? ஒரு ஜீவன். அந்த ஒரு ஜீவன் எத்தனை ஜீவனுக்கு தான் உயிர் கொடுக்க முடியும்? ஒரு ஜீவன் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற உலக ஜனங்கள் எல்லாருக்காகவும் நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரா, ஒரே ஒரு மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்தாரா? வெரி குட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா உலக ஜனங்களையும் மீட்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கிறது பரிபூர்ண மனுஷ ஜீவன். இந்த பரிபூர்ண மனுஷ ஜீவன் ஒண்ணுதான் இருக்கு அவர்கிட்ட. அந்த ஒரு ஜீவனை எல்லா மனுஷனுக்கும் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாரும் எந்த ஜீவன்ல இருக்கிறாங்க? பரிபூர்ண மனுஷ ஜீவன் இல்ல. எல்லாரையும் மீட்கணும்னா யாரை வெளியே எடுத்துட்டா போதும்? ஒரே ஒரு மனுஷனை வெளியே எடுத்துட்டா போதும். அந்த ஒரு மனுஷன் எதை இழந்துட்டாரு? பரிபூர்ண மனுஷிக்கு தன்னுடைய ஜீவன் ஒரு மனுஷன் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அந்த ஆதாம் என்கிற பரிபூர்ண மனுஷன் இழந்த அந்த ஜீவனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்கறதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் ஆதாம் வந்து நம்ம இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுத்திருக்கார். அந்த ஜீவனை கொடுத்தது மூலமா ஆதாம வெளியே எடுத்ததுனால யாரெல்லாம் வந்துட்டாங்க? அதுல ஒட்டுமொத்த மனுக்களும் வெளியே வந்துருச்சு. ஆதாம் ஒருத்தர் தப்பு பண்ணதுனால ஒட்டுமொத்த மனுக்களும் எங்க போயிடுச்சு? மரணத்துக்குள்ள போயிடுச்சு, பாவத்துக்குள்ள போயிடுச்சு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளை கொடுத்தது உலக ஜனங்கள் கொடுக்க வந்திருக்காரா, ஆதாம் கொடுக்க வந்தாரா? ஆதாமுக்கு தான் மீட்கும் பொருள். கரெக்டா இல்லைங்களா? அவரை மீட்கிறதுக்கு தான் வந்தாரு. பரிபூர்ண மனுஷனாகிய ஆதாம், பரிபூர்ண மனுஷனாகி நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. இவர் ஜீவனை பெற்றுக்கொண்டாரு. இவர் பெற்றுக்கொண்டதுனால இதன் மூலமா தான் நீங்களும் நானும் உள்ள வரோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்களா? இஸ்ரேல் தேசத்துல மரிச்ச நம்முடைய ஆண்டவர் எப்படிங்க இன்னைக்கு இருக்கிற மனு குலத்துக்கெல்லாம் ஜீவனை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ஆண்டவர் யாருக்கு ஜீவனை கொடுத்தாரு? ஆதாம் என்கிற பரிபூர்ண மனுஷனை மரணத்திலிருந்து தூக்கி விட்டாரு. தூக்கி விட்டதுனால இன்னைக்கு இருக்கிற எல்லா மனுஷனும் யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. இவரை வெளியே எடுத்ததுனால எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. அப்படின்னா வசன வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல வந்துச்சா? யாருடைய மீறுதனால? ஒரே மீறுதனால், ஆதாம் செஞ்ச மீறுதனால எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு வந்துச்சு. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு. ஒரே நீதி. யார் செஞ்ச நீதி? அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மீட்கும் பொருள் யாருக்கு மட்டும்தான்? ஆதாம் மட்டும்தான். ஆதாம் மட்டும் அவருக்கு மட்டும் கொடுத்தா போதும். யாருக்கு வந்து சேர்ந்துரும்? எல்லா மனுக்குலத்துக்கும். அது இந்தியாலாம் இருக்கட்டும், ரஷ்யாலாம் இருக்கட்டும், இஸ்ரேலாம் இருக்கட்டும், எந்த தேசத்துல இருக்கட்டும், ஒரு மனுஷனா இந்த பூமியில பிறந்திருந்தானா எல்லாருக்கும் வந்து சேர்ந்துரும். ஏன்னா யாருடைய சந்ததி? எல்லாருமே ஆதாமுடைய சந்ததி. அதான் ஒரே நீதியினாலே எல்லா மனுஷன் நீதியின் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே
அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஆக்கப்பட்டாங்களா ஒரு மனுஷனால? அடுத்தது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருத்தருடைய கீழ்ப்படிதலினாலே என்ன பண்ணப்பட்டாங்க? எல்லாருமே அந்த ஒரு நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 22. 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மற்ற எந்த ஜனங்கள் நம்புறாங்களோ இல்லையோ, ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, ஒரு விஷயம் உண்மை, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, எப்படி ஆதாமுனால எல்லாரும் செத்துட்டு இருக்கிறது நிச்சயமோ, அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கண்டிப்பா செத்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனுக்கும் என்ன கிடைக்க போகுது? ஜீவன் கிடைக்க போகுது, உயிர் எழுதல் கிடைக்க போகுது. அப்படின்னா இந்த விஷயம் உலக ஜனங்கள் நம்புறாங்களோ இல்லையோ, அவங்கள உயிர் தெழுப்பக்கூடிய மிகப்பெரிய ஊழியத்தை யார் செஞ்சுட்டு போயிட்டாரு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் நம்புறாங்களோ நம்ப மாட்டாங்களோ, ஆனா இதுதான் சத்தியம். அப்படின்னா கண்டிப்பா கிறிஸ்து சொன்ன அந்த சத்தியம், கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவன் மூலமா எல்லா ஜனம் என்ன பண்ண போறாங்க? உயிர் தெழுந்து வரப்போறாங்க. அப்படின்னா உயிர் தெழுந்து வரப்போறாங்கன்னா யாரெல்லாம் வருவாங்க? ராமசாமி, குப்புசாமி, அப்துல் காதர், கடவுளே இல்லை, 3-1 எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு வருவாங்க. ஆனா எந்திரிச்சு உடனே அப்ப தெரிஞ்சுப்பாங்க பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்தாவினா என்ன, எந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தோம் அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சுப்பாங்க. ஆனா என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இப்பேற்பட்ட மாபெரும் சத்தியம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குது. பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்து ஒண்ணு அப்படின்ட்டா இந்த சத்தியத்தினுடைய தார்படம் என்ன ஆயிடும்? அப்பா மகனை அனுப்பிச்சிருக்கிறாரு, மகன் இவ்வளோ தூரம் அடிபட்டு அவமானப்பட்டு இவ்வளோ தூரம் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் கைவிட்டிருக்கிறாரு யாரை மீட்கிறதுக்கு? நம்மளை மீட்கிறதுக்கு. இது எல்லா சத்தியமும் தப்பா போயிடும். அப்படின்னு எப்பேற்பட்ட தியாகம் பிதாவாகிய தேவன் செஞ்சிருக்கிறார். அப்பேற்பட்ட பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு? எவ்வளோ பெரிய லவ்! அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி பிதாவாகிய தேவன் அவருடைய மகனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என்ன காமிச்சாரமா? என் மகனையே உங்களுக்காக கொடுத்துட்டேன், இதுல தெரிஞ்சுக்குங்க உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றாரு? பிதா அப்பா சொல்றாராம், என் பையனே உங்களுக்காக கொடுத்துட்டேன், இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கங்க உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட அப்பா, அன்புள்ள தேவனை என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சரியா தெரியாம இவர் தான் அவர் தான் இவர்னு மாத்தி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்பேற்பட்ட தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்ம கிட்ட லவ் எவ்வளோ வச்சிருக்காருன்னு காமிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கறது மூலமா என்ன காமிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட சித்தத்தை செய்யறதுக்காக உங்க மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த லவ்வை காமிச்சு போயிருக்காரு. இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணலாம்? இப்பேற்பட்ட பிதாவாகிய தேவனுக்கும் இப்பேற்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரன் அண்ணாக்கும் என்ன செய்யலாம்? என்ன கொடுத்தா கரெக்டா இருக்கும்? என்ன கொடுத்தா கரெக்டா இருக்கும்? பிதாவாகிய தேவன் மகனையே கொடுத்துட்டாரு, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து நமக்கு உயிரே கொடுத்துட்டாரு. நம்ம என்ன கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு கேட்கிறேன். பணத்தை கொடுத்தா ஈக்குவல் ஆகுமா? ஏதாச்சும் கொடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எது? நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எதுதான் இருக்குது நம்மக்கிட்ட? உயிர் மட்டும் தான் இருக்குது. கரெக்ட் பிரதர். இந்த உயிரை நமக்கு உயிர் கொடுத்தார்ல நம்முடைய ஆண்டவர், அவருக்கு இந்த உயிர் கொடுத்தா என்ன ஆகாது? உயிரே கொடுத்தா கூட ஈக்குவல் ஆகாதுன்னும் போது நம்முடைய ஆண்டவர் சொன்ன சத்தியத்திற்காக, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலம் கொடுத்த சத்தியத்திற்காக நம்முடைய நேரத்தை கொடுக்கிறது, நம்முடைய ஹெல்த்தை கொடுக்கிறது பத்துமா? அப்படின்னா எவ்வளோ நேரத்தை கொடுக்கலாம், எவ்வளோ ஹெல்த் கொடுக்கலாம்? உயிரே கொடுத்துருக்காரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா, அவருடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம் நம்மளால கொடுக்க முடியுமா?
பிரதர் எனக்கு சத்தியம் கேட்குற மீட்டிங்ஸ் எல்லாம் வரதுக்கு டைம் இல்லை பிரதர்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எப்படி பார்ப்பார் நம்மளை? சே, உனக்காக உயிரே கொடுத்துருக்குறப்பா, எனக்காக 2 மணி நேரம் உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரியே. இதன் மூலம் நம்ம எவ்வளோ இந்த சத்தியத்தை வாஞ்சியோடு எப்படி கேட்க வரோமோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிதாவாகிய தேவன் மேல், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல எவ்வளோ லவ் நமக்கு இருக்குது, எவ்வளோ வாஞ்சி இருக்குதுன்றதை நம்ம சத்தியத்தை கேட்கிற அந்த ஆர்வம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி வரக்கூடிய வாரங்களில் நம்ம கிடைக்கிற அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டு கிறிஸ்துடைய அந்த ஒரு குணலட்சணத்தை நாம் மென்மேலும் வளர தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளும். அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போறோம். அந்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ். யாருடைய மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கின் திருமணம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம். மேரேஜ் ஆஃப் ஐசக். ஈசாக் இருக்கார்ல, யாருங்க? ஆபிரகாமோட பையன் ஈசாக். அவருக்கு மேரேஜ் நடக்க போகுது, நடந்துச்சு பைபிளில். அந்த மேரேஜை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். மேரேஜ்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் போது அதை விட பல மடங்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா பைபிளில் இந்த உலகத்தில் நிறைய மேரேஜ் இருக்குது, ஆனால் ஈசாக்குக்கு நடந்த அந்த மேரேஜில் ஒரு பெக்யூலியரான விஷயம் இருக்குது. பெக்யூலியரான மேரேஜ் இது பைபிள்லே, உலகத்திலே சொல்லலாம் ஒரு பெக்யூலியரான மேரேஜ், பியூட்டிஃபுல் மேரேஜ். அந்த மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வாரம் நம்ம நேரத்தோடு வந்து சத்தியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென்.